அப்படி லினக்ஸை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நிறைய வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு லினக்ஸை எடுத்துகிட்டு அதில் வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் நிறைய ரெடி பண்ணி டிஃபால்ட்டாக ஒருத்தர் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணாலே அதில் வீடியோ எடிட்டிங் டூல்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒரு வெப்சைட்டில் போட்டு வச்சிடலாம். அப்போ எல்லாரும் அதை எடுத்துக்குவாங்க. நீங்கள் அதுக்கு சினிமா லினக்ஸ்னு பேர் வைக்கணும்னா வச்சுக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுட்டு நீங்கள் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் அந்த இமேஜை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி ஒருத்தருக்கு 3D கேம்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒன்று தேவைப்படலாம், இல்லை கேம்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒன்று தேவைப்படலாம். அப்போ அவர் கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அந்த நல்லா கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு இமேஜாக எடுத்து வச்சுட்டு அதை அவர் கேம்ஸ் லினக்ஸுங்கிற பேரில் இல்லை ஏதாவது ஒரு பேர், சச்சின் லினக்ஸ்னு கிரிக்கெட்டாக வச்சுருக்காரு, சச்சின் லினக்ஸுங்கிற பேரில் இப்படி என்ன வேணாலும் பேரில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். தான் பாயிண்ட். அப்போ இது மாதிரி ஒருத்தர் ஃபெடோரான்னு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் உபுண்டு அப்படின்னு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் மின்ட்டுன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ரெட் ஹேட்டுன்னு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அவங்கவுங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னொன்று, இப்போ லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ அதை கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அந்த ஐடியாவை தான் ரெட் ஹேட் கம்பெனி கொண்டு வந்தாங்க. அவங்க ரெட் ஹேட்னு சர்வர் சைடு யூஸ் பண்ணுறதுக்கு ரெட் ஹேட்னு ஒரு சர்வர் சைடு லினக்ஸை ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ நான் எப்படி கேம்ஸுக்கு ஒரு லினக்ஸ், வீடியோ எடிட்டிங் டூல்ஸுக்கு ஒரு லினக்ஸ்னு நம்ம உருவாக்கணும்னு நினச்சா உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறனோ, அது மாதிரி சர்வர் சைடு லினக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரெட் ஹேட் லினக்ஸ்னு ஒன்று ரெட் ஹேட் கம்பெனியே கொண்டு வந்தாங்க. 10 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சேர்ந்து ரெட் ஹேட்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது லினக்ஸ் பேஸ்டாக இருக்கட்டும்னு கொண்டு வராங்க. அதை நல்லா கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது அதில் அவங்க ஃபர்தராக என்ன பண்ணாங்கன்னா, லினக்ஸ் ஃப்ரீ தான், ஆனால் அதில் சப்போர்ட் இருக்கும்ல. இப்போ சர்வரில் டெய்லி இஷ்யூஸ் வரும். அப்போ அதுக்கு ஒரு லினக்ஸ் இன்ஜினியர், ஒருத்தர் லினக்ஸ் தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேவைப்படுவார்ல, அவருக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு காசு வேணும்ல. அப்போ அதுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்தது தான் ரெட் ஹேட் லினக்ஸ். அவங்க தான் இன்னைக்கு உலக அளவில் ரெட் ஹேட் சர்டிஃபிகேஷன், லினக்ஸ் சர்டிஃபிகேஷன், ஆர்ஹெச்சி, ரெட் ஹேட் சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி ரெட் ஹேட் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது அவங்க தான். அதனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிறதுலேயே டஃப்பான ஒரு சர்டிஃபிகேஷன் ரெட் ஹேட் லினக்ஸ் சர்டிஃபிகேஷன். ஜாவா சர்டிஃபிகேஷனோ வேறு ஏதாவது சர்டிஃபிகேஷனோ படித்து எழுதிடலாம். இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லேப் வச்சுருப்பாங்க. சர்வர் சைடு லேபே உங்களுக்கு சர்டிஃபிகேஷனில் ஒரு பார்ட்டாக. அதுவும் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட பே பண்ணி சர்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கே பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணி அது பண்ணுவோம். அதாவது ஒருத்தர் நல்லவனாக இருக்கலாம், அவன் ஏழையாக தான் இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. கரெக்டாக அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ரொம்ப பெரிய சார்ஜஸ்லாம் இல்லை. ஆனால் ஓரளவு அவங்களோட பிரெட் வின்னிங்க்கும் ஏதோ ஒன்று வேணும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அதில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபெடோராலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களோட பேக்கேஜஸ் லேட்டஸ்ட் பேக்கேஜஸாக இருக்கும் அப்படின்னு சரத் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உபுண்டு பக்கம் போயிருக்கீங்க, உபுண்டுவில் லேட்டஸ்ட் பேக்கேஜஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபெடோராலாம் போனீங்கன்னா லேட்டஸ்ட் பேக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். கரெக்ட். லேட்டஸ்ட் பேக்கேஜஸ்னால் என்ன? பேக்கேஜஸ் இப்போ லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னலாம் அப்படின்னு சொல்கிறேன். 2 பேர் தான் பண்ணியிருக்கீங்க, சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். லினக்ஸ் மின்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணுறேன்ல, அதான் சாஃப்ட்வேர் மேனேஜர். சாஃப்ட்வேர் மேனேஜர்னு ஒரு பார்ட் இருக்கும். சாஃப்ட்வேர் மேனேஜருங்கிறத எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, அதை உங்களோட ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்களா? அது மாதிரி லினக்ஸ் மிஷினில் எனக்கு விஎல்சி மீடியா பிளேயர் வேணும், நான் என்ன பண்ணேன், எனக்கு வேணுங்கிறத நான் சாஃப்ட்வேர் மேனேஜர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்குவேன். இப்போ விஎல்சி மீடியா ஒரு ஐடியாவுக்கு இப்போ ஜாவா எனக்கு வேணும், நான் சாஃப்ட்வேர் மேனேஜர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்குவேன். இப்போ விண்டோஸ் வந்து ஸ்டோர், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குல்ல, அது இந்த ஐடியா தான். லினக்ஸோட ஐடியாவை தான் எடுத்து ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரும் வந்திருக்கு, லினக்ஸோட ஐடியாவை தான் எடுத்து மேக் ஸ்டோரும் வந்திருக்கு, லினக்ஸோட ஐடியாவை எடுத்து தான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, அதுவும் இந்த ஐடியாவை தான் எடுத்து வந்து. இப்போ இந்த ஐடியா ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒன்று ஒரு சேஃபான லொக்கேஷன்லேருந்து நீங்கள் ரிலேபிளாக டவுன்லோட் பண்ணலாம்ல.
இப்போ விண்டோஸில் முன்னாடி விண்டோஸ் 7 விண்டோஸ் 8லலாம் அந்த ஸ்டோர் கான்செப்ட் கிடையாது. அப்போ நீங்கள் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணுறது கரெக்டான சாஃப்ட்வேரா வைரஸா இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டோர்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஐடியா தான் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் ஐடியா. சேஃபாக அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை வேணும், பிளெண்டர் எது வேணுமோ நீங்கள் அதில் விர்ச்சுவல் பாக்ஸ் வேணும், எது வேணுமோ அதுலேருந்து நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதான் சாஃப்ட்வேர் மேனேஜர். எனக்கு ஸ்கைப் வேணும், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வேணும், ஜேடிகே வேணும், ஜாவா வேணும், ஜேடிகே இருக்கும். இதுதான் பேக்கேஜஸ்ன்னு அவர் பேசுகிறார். அதாவது இதில் நீங்கள் ஜாவா போனீங்கன்னா இப்போ ஜாவா 11 இருக்குது எல்லாம். நீங்கள் ஃபெடோரா யூஸ் பண்ணீங்கன்னா ஜாவா 17, ஜாவா 18 லேட்டஸ்ட்டு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் மேனேஜரை அந்த டீம் மின்ட் லினக்ஸ் மின்ட் டீம் மெயின்டைன் பண்ணணும்ல, ஃபெடோரா அதை லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது அவரோட சரத்தோட பாயிண்ட். ஓகே ஆயிஷா, நீங்கள் சொல்கிறீங்களா உங்களோட அப்டேட்ஸ்? நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். ஓகே என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம். அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டேன். இன்ஸ்டாலேஷனும் பண்ணிட்டீங்க? பண்ணியாச்சு. சூப்பர். அந்த ஸ்டெப்ஸ் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நான் இன்னைக்கு பிளாகிங் பற்றி சொல்கிறேன், ஸ்டெப்ஸ் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ஜெசிமா, நீங்கள் சொல்கிறீங்களா? குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு வேர்ட்பிரஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் யூடியூப்ல வந்து தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி, அப்புறம் தெலுஸ்கோ, குணால் குஷ்வா, சிம்ப்ளி லேர்ன், கோட் வித் ஹாரி இது சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸும் கொஞ்சம் பார்த்தேன். லினக்ஸ் வந்து என்கிட்ட பென் டிரைவ் இல்லை சார், ஆனால் அந்த வீடியோ பார்த்தேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிற வீடியோ பார்த்தேன். இன்னைக்கு நான் எப்படியாச்சும் அதை பண்ணிடுவேன் சார் லினக்ஸ். தேங்க்யூ. ஓவர் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? ஒன்று வேர்ட்பிரஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, இல்லைன்னா dev.to அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. இது ஒரு டெவ் கம்யூனிட்டி. இதுலேயும் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ரெண்டில் எதில் பண்ணாலும் சரி. அதாவது நீங்கள் படிக்கிறத நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறது ரெக்வஸ்ட். அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி கோர்ஸ் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு கோர்ஸ். நம்ம ஒன்றும் ஐஐடியிலேயும் உட்காரல, நம்ம ஒன்றும் பிஹெச்டியும் பண்ணலை. சாதாரணமான ஒரு கோர்ஸ் படிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரெயினர் இருக்கார், இவ்வளோ பெரிய டீம் இருக்குது, வீடியோ இருக்குது, யூடியூப்பில் 10 சேனல் இருக்குது. அதை மீறி தோக்கிறதுக்கு நம்ம தான் யோசிக்கணும். இப்போ கோர்ஸில் எதுவுமே கஷ்டமாக இருக்காது. கோர்ஸில் என்னென்ன கஷ்டம் இருக்கலாம், இப்போ இதெல்லாம் சொல்கிறது, அது கோர்ஸில் கஷ்டம் இருக்காதுன்னு திரும்ப திரும்ப சொன்னாலே என்ன தோணும்? ஏதோ கஷ்டம் இருக்கும் போல. எதுக்கு இவன் அதையே திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கான்? ஒன்றும் உங்களுக்கு ஒரு அடியும் படலை. உங்களுக்கு ஒரு அடியும் படலைன்னா அது வந்து ஒன்று இது ஈஸி தானோ, அப்படி இவர் ரொம்ப ஈஸின்னு உண்மையிலேயே நம்புறாரோன்னு சொல்லலாம். நம்ம மைண்டில் ஏற்றுறான், வெளியே கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னா எனக்கு டெய்லி பேசுகிறான் அப்படின்னு சொல்லலாம். கோர்ஸோட டிஃபிகல்ட் சைட்ஸை சொல்கிறேன். டிஃபிகல்ட் சைடு என்ன இருக்குன்னா, இன்னைக்கு நடத்துறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமே வராது. ஆனால் இன்னைக்கு நடத்தும் போது நேற்று நடத்தினது, முந்தா நாள் நடத்தினதை ரெஃபர் பண்ணுவோம், அது உங்களுக்கு மறந்து போயிடும். அப்போ நீங்கள் எங்கே கஷ்டப்பட ஆரம்பிப்பீங்கன்னா, இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. டே பிஃபோர் எஸ்டர்டே, அதுக்கு முந்தின நாள் நடத்துனதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டியை எப்படி கிராஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு உங்கள் கையில் எந்த நோட்ஸும் இருக்காது. இதை நான் முந்தா நாள் சொன்னேன்ல, ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு நான் முந்தா நாள் சொன்னேன்ல, அதை தான் இங்கே எடுத்து ஆப்ஜெக்ட் கிளாஸை இன்டீஜர் கிளாஸாக டைப் காஸ்டிங் பண்ணியிருக்கோம். டைப் காஸ்டிங்னா என்ன நம்ம இன்னைக்கு பார்த்தோமே, இன்டீஜரை ஃப்ளோட்டாக மாற்றலாம், ஃப்ளோட்டை டபுளாக மாற்றலாம், நம்ம இன்னைக்கு பார்த்தோமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 4 பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களால் இல்லை நீங்கள் சொல்லலைன்னு சொல்ல முடியாது. இப்போ மறந்துருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறந்துருச்சுன்னா உங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு ட்ரெயினர் சொல்லிடுவார். நோட்ஸ்லேயும் ஒன்றும் இருக்காது. மெஜாரிட்டி டிஃபிகல்ட்டிஸ் நோட்ஸில் ஒன்றும் இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த நோட்ஸை நம்ம திரும்ப போய் பார்ப்போம்ல, நம்ம தான் எழுதணுமா நமக்கே சந்தேகமாக இருக்கும். என்ன எழுதியிருக்கோன்னே தெரியல அப்படின்னு சந்தேகமாக இருக்கும். அப்போ கையில் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வீடியோ தான். இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிப்போம். எத்தனை வீடியோவை பார்க்குறது? டைப் காஸ்டிங்கை 10 நாளைக்கு முன்னாடி நடத்தியிருப்பார். அதை முதல்ல தேடணும், எந்த வீடியோன்னு ஒன்று தேடணும். தேடி எடுத்துட்டாலும் அதுக்கப்புறமா அப்போ நான் எவ்வளோ பின்னாடி போயிடுவேன். அப்போ வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சு, நம்ம பின்னாடி போகிறோம்
அப்படிங்கிற பயம் வர ஆரம்பிச்சிடும். அதோட பெரியாரோட ஃபேமஸான ஒரு பொன்மொழி என்னன்னா, எங்கே எங்கே விழுந்தோம் என்று பார்க்காதீர்கள், எங்கே வழுக்கியது என்று பாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்லுவார். அது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு தத்துவம். ஏன்னா விழுந்தது ஒரு இடத்துல, வழுக்குனது இன்னொரு இடத்துல. அந்த வழுக்கிற இடத்த தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அப்போ எனக்கு வேணுங்கிறது, நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் நிறைய எடுங்க, என்ன வேணாலும் எடுங்க. டெய்லி ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் எனக்கு உங்களோட டைம் வேணும். அது எதுக்கு வேணும்னா, ரீடிங்க்கு வேணும். உங்கள் நோட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டடியிங் இல்லை, நான் ஸ்டடி பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்கல. ஸ்டடி வந்து உங்களுக்கு கிளாஸ்லேயே புரிஞ்சிடும். கிளாஸ்லேயே புரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் ஸ்டடி பண்ணுங்க, உட்காருங்க, படிங்க. படிக்க சொல்லலை, வாசிக்க சொல்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நியூஸ் பேப்பரை எப்படி வாசிப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் நோட்ஸை வாசிங்க. நான் நியூஸ் பேப்பர் வாசிக்கும்போது ஒரு டீ குடிச்சிட்டே நியூஸ் பேப்பர் படிப்பேன். நான் நியூஸ் பேப்பர்லாம் கடையில் போய் நியூஸ் பேப்பர் வாசிக்கும்போது என் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே பேப்பர் படிப்பேன். நான் சலூனுக்கு போயிருக்கேன், அங்கெல்லாம் பேப்பர் இப்படி தான் படிச்சிருக்கேன். பாட்டு கேட்டுக்கிட்டே நான் பேப்பர் படிப்பேன். எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கான்சென்ட்ரேட்டடாக ஒரு ரூமில் போய் உட்காருங்க, ஜாவா படிங்கிறது என்னோட ரெக்வஸ்டே இல்லை. கசகசன்னு வீட்டில் என்னென்ன சத்தம் வருதோ கீழே மட்டும், என்னென்ன சத்தம் வருதோ அந்த சத்தம் எல்லாமே இருக்கட்டும். குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கட்டும், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கட்டும், மிக்சி கிரைண்டர் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் காலையில் சும்மா ஒரு 15-20 நிமிஷம் உங்களோட பழைய நோட்ஸை பார்த்துட்டே இருங்க. டெய்லி பாருங்க. டெய்லி பாருங்கன்னு நான் கேட்குறது பழைய நோட்ஸுன்னு நான் சொல்கிறது டே 1லேருந்து இருக்கிற நோட்ஸ். நான் இதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இந்த கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கட்டாயமாக என்னுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் படி, நானும் அதுக்கு ப்ரேயர் பண்ணுறேன், அப்படி இருக்கக்கூடாதுன்னு. என்னோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நிறைய டைமில் உங்களை நோட்ஸ் எடுக்க சொன்னமே, நிறைய டைமில் உங்களை பழசை வாசித்து பார்க்க சொன்னமே அப்படின்னு யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட கேட்குற மாதிரி ஆயிரும். அது 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி சொல்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து எஸ்பெஷலி நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க, இல்லை படித்து ரொம்ப வருஷம் ஆகும், அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். அதனால் அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். டே 1லேருந்து உங்கள் நோட்ஸை வாசிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு 15 நாள் ஆயிடுச்சு கோர்ஸ் ஆரம்பிச்சு. இன்றைக்கி என் கையில் ஒரு 15 நாளைக்கான நோட்ஸ் இருக்குது. வீட்டுக்கு போகிறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது, 10 நிமிஷம் டைம் இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்குறது ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து வாசிங்கிறது தான். நேற்று நடத்தினதை வாசிங்க, முந்தா நாள் நடத்தினதை வாசிங்கிறதுல ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து வாசிச்சுட்டே வாங்க. இந்த கந்த சஷ்டி கவசம்லாம் கேட்டிங்கன்னா யாருமே அதை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாராலையும் பாட முடியும். போர் கொல்வினை போம் துன்பம் போகும் இப்படி எல்லாராலையும் கந்த சஷ்டி கவசம் வரைக்கும் போக வேண்டாம். இந்த விஜய் பாட்டெல்லாம் இருக்குல்ல, குழந்தைங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க? கேட்டு 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 நமக்கு தெரியாத லைன் எல்லாம் பாடுறாங்க. பையன்லாம் வீட்டில் சாம்பைனை துறப்போமான்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இந்த வயசுக்கு பாட வேண்டிய பாட்டாடா, அதனால தான் அப்படி பாடுறாருனா அப்படின்னு தோணுது. கேட்க முடியல. ஆனால் நம்மளாவே போய் அதை விவரமாக சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிருமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. கேட்டு கேட்டு பாடுறாங்கல்ல, புரியவே இல்லை. இப்போ ஷாம்பைன்னா என்ன, கேம்பைன்னா என்ன, அந்த 2 வார்த்தையுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் 2டையும் அவங்க பாடுறாங்கல்ல. அப்போ ஒரு விஷயம் புரியலைன்னா கூட ஒரு குழந்தையால கூட அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு புரிஞ்சு சும்மா வாசிச்சா நம்மளால சூப்பராக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ கிளாஸில் நிறைய பேசுவீங்க. அவ்வளோதான் ரெக்வஸ்ட். என்னோட பெரிய ரெக்வஸ்ட் இதுதான். உங்கள் நோட்ஸை பிளாகாக எழுதிட்டே இருக்கும். ரைட்டிங் எல்லா பெரிய ஆளுங்களையும் பார்த்தீங்கன்னா செல்ஃபை ரியலைஸ் பண்ணுற, தன்னை உணர்ற ஒருத்தன் டைரி எழுதுகிற ஹேபிட் இருந்துகிட்டே இருக்கு. பெரிய ஆளுங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காந்தியை பாருங்க, பகத்சிங்கை பாருங்க, டைரி எழுதுவோம். பகத்சிங் ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் பகத்சிங் சிறை குறிப்புகள்னே புக்கு இருக்கு. ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் நான் டெய்லி என்னென்ன ஃபீல் பண்ணுறேன், கொலை பண்ண போகிறாங்க பகத்சிங், தூக்கில் போட போகிறாங்க, அந்த கேப்பில் ஒரு டைரி எழுதுறேன். எவ்வளவு அதர் சைட், எவ்வளோ பெரிய விஷயம். கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இருக்கு. இதுக்கு சொல்கிறேன். அதனால இதுதான் என்னோட பெரிய ரெக்வெஸ்ட். என்னோட பிளாகிங்கும் படிக்காதீங்கிறது என்னோட பாயிண்ட். படிக்கிறதெல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு போயிருங்க, சும்மா ஒரு ஹாபியாக வாசிச்சு அதுக்கு இதை வச்சுக்கோங்க. இன்னைக்கு அப்போ நம்ம கொஞ்சம் தியரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜாவாவை ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக. ஏன்னா கொஞ்சம் பேர் இன்ஸ்டலேஷன் பாதியில் இருக்கீங்க, அதனால் கொஞ்சம் பேசுவோம். எல்லா இடத்துலையுமே ப்ரைமரியாக அந்த ஒய்ங்கிற கொஸ்டினை வச்சுட்டே இருங்க. கான்செப்ட்ஸ் படிக்கும்போது ஒய்ங்கிற கொஸ்டின்ஸும், பின்னாடி ஏதாவது ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிக்கும்போது வாட் இல்லை ஹவுங்கிற கொஸ்டின்ஸும் ரொம்ப ப்ரைமரியான கொஸ்டின்ஸ்.
அங்கே ஒய் தேவையில்லை, ஏன்னா அங்கே கான்செப்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரேம் ஒர்க்ஸ். இது ரெண்டையும் மைண்டில் வச்சுட்டே இருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது ஜாவா. அப்போ முதல் கேள்வி எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? ஒய் ஜாவா. வாட் இஸ் ஜாவா? ஒய் ஜாவா. வை ஜாவா. வாட் இஸ் ஜாவா வந்து ஒய் ஜாவாங்கிறதுக்கான ஆன்சர் கிடைச்சதுக்கு பிறகு ஓ அப்படியா, அப்போ ஜாவானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. கரெக்டா? அப்போ ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் ஜாவா, இதுதான் முதல் கேள்வி. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் நேற்று உங்ககிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, கம்யூனிட்டி ட்ரிவன் சாஃப்ட்வேரை நம்பி உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. நீங்கள் ஜாவா படிங்க, பைத்தான் படிங்க, என்ன வேணாலும் படிங்க. ஆனால் கார்ப்பரேட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதில் ஒரு கேர்ஃபுல்லான அப்ரோச் வேணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மொபைலை நோக்கியாவோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அதில் வேலை பார்த்தவங்கலாம் விஷுவல் பேசிக்ங்கிறது ஒரு பெரிய VB.net அப்படின்னு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. அப்போ VB.netல வேலை பார்த்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேறு சாய்ஸே இல்லை, ஒன்று அவங்க ஷிஃப்ட் ஆகணும், இல்லை ஃபீல்டை விட்டே வெளியில் போகணும். ஆனால் ஜாவாவில் வேலை பார்த்தவரோ, பைத்தானில் வேலை பார்க்குறவரோ, ஆங்குலர்லேயோ, ரியாக்ட்லேயோ, PHPலேயோ வேலை பார்க்குற ஒருத்தருக்கு அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து ஓப்பன் சோர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு செல்ஃபிஷாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மேஜர் ரீசன் அது எல்லாமே கம்யூனிட்டி ட்ரிவன். இல்லைன்னா நம்ம லைஃபே ரிஸ்க்குக்கு போயிடும். அதனால் நீங்கள் படிக்கிற எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் அது ஓப்பன் சோர்ஸா அப்படிங்கிறத பார்த்து படிங்க. ஓப்பன் சோர்ஸுங்கிற டேர்மை இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நிறைய யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிற டேர்ம். ஓப்பன் சோர்ஸுங்கிற டேர்மே ஃபாதர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நேற்று ஒருத்தர் பேர் சொன்னா, யார் பேர்? ரிச்சர்ட் ஸ்டால்மேன். கரெக்டா? ரிச்சர்ட் ஸ்டால்மேனே ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, ஓப்பன் சோர்ஸுங்கிற வார்த்தை தப்புன்னு சொன்னார். அவர் என்ன பாயிண்ட்டுக்கு வந்தாருன்னா, எவ்ரி சோர்ஸுங்கிறது சோர்ஸ் கோட் ஷுட் பி ஓப்பன். ஒரு சோர்ஸுங்கிறது ஓப்பனாக தான் இருக்கணும். நான் சோர்ஸில் ஓப்பன்னு ஒன்று சொல்லிட்டேன்னா அப்போ க்ளோஸ்டுன்னு ஒன்று இருக்கலாங்கிறது வந்துடுதுல்ல, அப்படி ஒன்று இருக்கவே கூடாதுல்ல. அதனால எல்லா சாஃப்ட்வேருமே ஓப்பனாக இருக்கணும். அப்படி ஓப்பனாக இருக்கிற சாஃப்ட்வேரை பார்க்கறதுக்கான உரிமை ஒரு கஸ்டமரோட அடிப்படை உரிமை, அது அவரோட ஃப்ரீடம் அப்படின்னு பேசினார். அதனால இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஃப்ரீடம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதோடைய சுருக்கம். சில இடத்துல இதை லிபரேஷன், இந்த வார்த்தையும் யூஸ் பண்ணியிருப்பான். விடுதலை அப்படிங்கிற மீனிங்கில் அப்பதையும் யூஸ் பண்ணியிருப்பான். தமிழில் இதை கட்டற்ற மென்பொருள் அப்படின்னு இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பான். தமிழில் ஃப்ரீ சாஃப்ட்வேருங்கிறதோட மீனிங் இலவசம் இல்லை, கட்டு எதுவும் கிடையாது, பாண்டிங் எதுவும் கிடையாது, அதுதான் அதோட மீனிங். அதனால அவர் வந்து அந்த டேர்மை யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரீ சாஃப்ட்வேருங்கிற டேர்ம் தான் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், நம்ம யூஸ் பண்ணுற கூகுள், நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், இதெல்லாம் ஃப்ரீ தான். ஆனால் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்லை. ஃப்ரீயாக கிடைக்கிற சாஃப்ட்வேரை தவிர அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்லை. ஏன்னா அதில் கோடு ஓப்பனாக இல்லை. கோடு ஓப்பனாக இருக்கிறது அப்படிங்கிறது VLC மீடியா பிளேயரில் கோடு ஓப்பனாக இருக்குது, ஃபயர்பாக்ஸில் கோடு ஓப்பனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் டெலகிராமில் பார்ஷியலி ஓப்பனாக இருக்குது, கிளைண்ட் சைடு ஓப்பனாக இருக்குது, ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. சிக்னல்னு ஒரு ஆப் இருக்குது, யாரும் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல, எக்ஸலண்ட்டான ஆப் சிக்னல். மெசேஜிங்க்கும் வாட்ஸ்அப்புக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஆப் சிக்னல் ஒரு ஓப்பன். இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு வந்து ஏன் ஜாவா அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற முதல் ரீசன், சரி அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரீசன். இது ஓப்பன் சோர்ஸுங்கிறதுக்காக எல்லாத்தையும் படிக்க முடியுமா? பைத்தானும் ஓப்பன் சோர்ஸ் தான், ஆங்குலர் ஓப்பன் சோர்ஸ் தான், ரியாக்ட் ஓப்பன் சோர்ஸ் தான், PHP ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் வெளியில் கேள்விப்படுற மெஜாரிட்டி சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் தான். அப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏன் ஜாவா? அப்போ ஜாவாவில் ஏதாவது ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம அப்போ கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். கரெக்டு தானே? இப்போ படிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு அதோட ஃபீச்சர்ஸ் தெரியணும், ஜாவா ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு லாங்குவேஜ் ஜாவா படிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன், ரொம்ப ஸ்டேபிளான ஒரு லாங்குவேஜ். எப்படி லினக்ஸ் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனதோ, அதே மாதிரி ஜாவாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ் ஜாவா. அதனால தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லலாம் ஜாவாவை நிறைய யூஸ் பண்ணுறோம்.
மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஜாவா ஏன் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதுதான் முக்கியமான ரீசன். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மற்ற லாங்குவேஜஸை விட இதில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொண்டு வந்தாங்க? ஈஸி ஆன் பண்ண எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இவங்க 2 லாங்குவேஜ்லேருந்து வந்தாங்க. சின்னு ஒரு லாங்குவேஜ்லேருந்தும் C++ன்னு ஒரு லாங்குவேஜ்லேருந்து வந்தாங்க. லாங்குவேஜ்லாம் எப்படி உருவாச்சு, ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து என்ன காரணத்துக்காக வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ரொம்ப போய் படிச்சு பாருங்க என்ன எப்படி கம்ப்யூட்டர் வந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்ட். எப்படி சார்ல்ஸ் பேபேஜ் வந்து அவர் கண்டுபிடிச்சது, சார்ல்ஸ் பேபேஜ் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் கம்ப்யூட்டரையே கண்டுபிடிக்கல, அவர் ஒரு அனாலிட்டிக்கல் இன்ஜின் தான் கண்டுபிடிச்சிருப்பார், அதை தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் அதை பேஸாக வச்சு தான் அடுத்தடுத்து வருவாங்க. ரொம்ப அந்த அதில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். உள்ளே போய் படிச்சிங்கன்னா அடா லவ்லேஸ்னு அதில் ஒரு ஒருத்தர் பேர் பேசுவாங்க. அடா லவ்லேஸ்ங்கிறது ஒரு லேடி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்ச முதல் ஆள் வந்து அடா லவ்லேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியல, ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இருந்துட்டு தானே இருக்கு. கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த பீரியட்ல எப்படி ஒரு லேடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்க என்ன பேக்ரவுண்ட் இருக்கும், எப்படி இதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சவங்க. இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கதை வந்து எப்படி போகும்னா, அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க முதல்ல ஒரு அனாலிட்டிக்கல் இன்ஜினை தான் கண்டுபிடிப்பாங்க. அதை பேஸாக வச்சுட்டு தான் கால்குலேட்டர் தான் கண்டுபிடிக்க போவாங்க. கால்குலேட்டர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. கால்குலேட்டருக்கு இன்புட்ஸ் கொடுக்கணும். அப்போ கால்குலேட்டருக்கு எப்படி இன்புட்ஸ் கொடுக்கறது அப்படின்னா சிக்னல்ஸாக இன்புட் கொடுப்பாங்க. இப்போ நான் இங்கே நம்பர் 1ன்னு கொடுக்கணும்னா இங்கே ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுவேன், 2க்கு இன்னொரு சிக்னல் பாஸ் பண்ணுவேன், ப்ளஸ் பண்ணணும்னா ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுவேன். இந்த 3ஐயும் வச்சு அது 3ன்னு ஆன்சர் கொடுக்கணும். இது சிக்னல்ஸ் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பெரிய பெரிய பஞ்சிங் மிஷின் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. பஞ்சிங் மிஷின் ஐடியாவை சொல்லுவாங்க. பஞ்சிங் மிஷின் ஐடியா எதுலேருந்து வந்தது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அது எங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிடும்னா 17th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் இருக்கிற ஸ்பின்னிங் மில்ஸ்லலாம் பஞ்சிங் மிஷின் உண்டு. அதுக்குள்ளெல்லாம் போயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி போனீங்கன்னா இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை. பஞ்சிங் மிஷினை வச்சு தான் முதல்ல கொண்டு வருவாங்க. இப்படி பஞ்ச் பண்ணால் இப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி பஞ்ச் பண்ணால் ஓட்ட போட்டா இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மிஷினை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு பெரிய சைஸில் வேக்கம் டியூப்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு வேக்கம் டியூபுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற சிக்னல்ஸை வச்சு வெளியில் ஏதோ ஒரு அவுட்புட் வருது. ஒரு ரூம் சைஸுக்கு பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். அப்போ உள்ளே கொடுக்குறது வெறும் சிக்னல் தான், அதை மறந்துடக்கூடாது. ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம்ல, ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஒன்று, ஆஃப் பண்ணால் இன்னொன்று, அவ்வளோதான். அதனால தான் ஆன் பண்ணுறத 1ன்னும், அதாவது ஏதோ ஒரு வேல்யூ பாசிட்டிவாக பாஸ் ஆகுதுன்னும், ஆஃப் பண்ணுறத 0ன்னு புரிஞ்சுக்கிற அந்த 0s and 1s கம்ப்யூட்டருக்கு புரிகிறது மிஷின் லாங்குவேஜ் தான். மிஷின் லாங்குவேஜுங்கிறது 0s and 1s தான் அப்படின்னு பேசுகிறோம்ல. ஏன் கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தான் புரியுது, ஏன் 1 2 3 எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி எங்கே வந்து நின்றோம்னா, கம்ப்யூட்டருக்குள்ள அப்போ என்ன தான் இருக்குது, இப்போ கம்ப்யூட்டரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஸ்டோரிக்கு கொண்டு போய் விட்டோம். அப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன பேஸ் வச்சுருந்தாங்களோ அந்த பேஸை தான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துருக்கோம். அப்போ கண்டுபிடிக்கும் போது அவங்க வச்சிருந்த பேஸ் இப்படி சிக்னல்ஸ் பாஸ் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறதா. சிக்னல்ஸ் பாஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறத முதல்ல பெரிய மிஷின் வச்சு வேக்கம் டியூப்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அடுத்த லெவல் போய் டிரான்சிஸ்டர்ஸ், ஐசி சிப், இதுக்கு அடுத்த லெவல் போவாங்க. இன்டெகிரேட்டட் சிப்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. அதுக்கு அடுத்த லெவல் டிரான்சிஸ்டர்னு கொண்டு வருவாங்க. கோர் ஐடியா மாறாது, கோர் ஐடியா சிக்னல் தான். ஏதாவது ஸ்கூலில் காலேஜில் எங்கேயாவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? கேட்ஸ், AND கேட், ஆர் கேட், நார் கேட், XOR கேட், எங்கேயாவது ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஏதாவது 9வது 10வது மேத்ஸ் புக்லேயாவது இதை பார்த்துருப்பீங்க. ஒருவேளை கம்ப்ளீட்லி நான் ஐடி பேக்ரவுண்டாக இருந்தால் +1 புக்லையா இருக்கா, ஃபிசிக்ஸ்லையா, ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல இதை பார்த்துருப்பீங்க.
இப்படி சிக்னல் பாஸ் ஆகும். இங்கே ஒரு சிக்னல் கொடுப்பீங்க, இங்கே ஒரு சிக்னல் கொடுப்பீங்க. இது ஆண்ட் கேட்டுப்பாங்க, ஆர் கேட்டுப்பாங்க, நாட் கேட்டுப்பாங்க. 2 சிக்னல் கொடுக்குறீங்க, ஒரு அவுட்புட் வருது. 2 சிக்னல் கொடுக்குறீங்க, ஒரு அவுட்புட் வருது. அப்போ கம்ப்யூட்டருக்கு எப்பவுமே 2 சிக்னல் தான். 2 இன்புட் கொடுப்போம், கம்ப்யூட்டர் ஒரு அவுட்புட் வரும். இப்போ நான் போய் 10 + 20 + 30 எத்தனை அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார்னா, என்னால் 3ஐயும் ஒன்று போல கால்குலேட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் வாங்கினாலும் கம்ப்யூட்டர் முதல்ல இது 2ஐயும் ஆட் பண்ணி அப்புறமா இது 2ஐயும் ஆட் பண்ணி தான் பதில் சொல்ல தெரியும். அதை மறந்து கம்ப்யூட்டரோட பேஸ் தான் எப்பவுமே 2 இன்புட், 3வது அவுட்புட், அதுக்கப்புறம் ஒரு இன்புட், அது 2ஐயும் சேர்த்து ஒரு அவுட்புட். இதுதான் கம்ப்யூட்டரோட பேஸ். எல்லா இடத்துலையுமே 2 இன்புட், ஒரு அவுட்புட் தான். அப்போ எப்படி கம்ப்யூட்டர் ஸ்பீடாக வேலை செய்யுது? நிறைய ப்ராசஸர் சேர்த்துரும் பேரலாக. இப்போ 10 + 20 + 30, அதுக்கப்புறம் 40 + 50 + 60ன்னா என்னோட இது கம்ப்யூட்டர் டக்குன்னு வேலை ஆன்சர் கொடுத்துரும். ஆனால் எனக்கு இது 2 ஆக்டிவிட்டி, கம்ப்யூட்டருக்கு இது 2 ஆக்டிவிட்டி இல்லை, இது ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இதை முடிக்கிறதே ஒரு 2, இதுலேயே 2 ஆக்டிவிட்டி வந்துடும், திரும்ப இதில் 2 ஆக்டிவிட்டி வந்துடும். அப்போ கம்ப்யூட்டருக்கு இது 4 ஆக்டிவிட்டி. ஆனால் பேரலாக கம்ப்யூட்டர் பண்ணும். நான் பேரலாக பண்ண மாட்டேன், ஒன்றை முடிச்சுட்டு தான் அடுத்தது பார்ப்பேன், சீக்வென்ஷியலாக பண்ணுவேன். அதனால் கம்ப்யூட்டர் ஸ்பீடாக இருக்கிறோம். பேரலல் ப்ராசஸிங். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராசஸருமே பேரலல் ப்ராசஸர் தானே. ஒரே டைமில் பாட்டு கேட்டுகிட்டே உங்களால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும்ல. பேரலல் ப்ராசஸிங்கை கம்ப்யூட்டர் பண்ணும். ஆமாம் சார், இன்டர்னலாக ஒரு இது ஒரு தனி ஆக்டிவிட்டி, இது ஒரு தனி ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்குள்ள அது சீக்வென்ஷியல், ஆனால் பேரலல். ப்ராசஸிங் வந்து மல்டி த்ரெட்னு சொல்லுவாங்க. மல்டி ப்ராசஸிங் ப்ரோக்ராமிங்குள்ள அது மல்டி த்ரெட்டு, மல்டி டாஸ்க் இல்லை மல்டி ப்ராசஸ். எப்படி சொல்கிறேன்னா 10 + 20 + 30ங்கிறது ஒரு சீக்வென்ஷியல் ஆக்டிவிட்டி தான். ஃபஸ்ட்டு இது, அடுத்து இதுங்கிறது இது ஒரு சீக்வென்ஸ் தான். அதே மாதிரி 40 + 50 + 60ங்கிறதும் ஒரு சீக்வென்ஸ் தான், இது ஒரு சீக்வென்ஸ் ஆக்டிவிட்டி தான். ஆனால் இதையும் கரெக்டாக 10 AM-க்கு, இதையும் கரெக்டாக 10 AM-க்கு ஒரே டைமில் கம்ப்யூட்டரால் பண்ண முடியும். 2ஐயுமே பண்ண முடியும். 2 சீக்வென்ஸ் ஆக்டிவிட்டியை ஒன்றா பண்ண முடியும். நான் 2 சீக்வென்ஸ் ஆக்டிவிட்டியும் 10 மணிக்கு 1, 10 1க்கு 1 அப்படி தான் எனக்கு பண்ணும். மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லேயும் மல்டி டாஸ்கிங் பேசுவாங்க. இப்படி தான் கொண்டு வந்தாங்க. இதில் இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே திரும்ப போகிறேன். திரும்ப ஐசி, டிரான்சிஸ்டர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. டிரான்சிஸ்டர், ஐசிலாம் வந்ததுக்கப்புறம் சைஸ் சின்னதாச்சே தவிர உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆக்டிவிட்டி, ஒர்க்கிங் பிரின்சிபிள் மாறல. ஒர்க்கிங் பிரின்சிபிள் அதே தான். அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு VLSI அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இந்த அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால தான் இவ்வளோண்டு ஒரு 4 தீப்பெட்டி சைஸில் என்னால் ஒரு ப்ராசஸர் ரெடி பண்ணி கொடுத்துட முடியுமா? அதான மொபைல். அது வரைக்கும் வந்திருக்கும். சைஸ் தான் சின்னதாகிட்டே போகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்டர்னல் ப்ராசஸிங் இதே தான். அப்போ மிஷினுக்கு 0s and 1s தான் புரியும். இதுதான் பேஸ் ஐடியா. அதான் மிஷின் லாங்குவேஜ். ஓகே, மிஷின் லாங்குவேஜ் தான் புரியுது. அப்போ மிஷின் லாங்குவேஜை வச்சு பண்ணுறதுல இருந்த பிரச்சனை என்னென்னா, ஒரு லெவலுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியல. எப்படி 0s and 1ஸ்லேயே இன்புட் கொடுக்குறது? அப்போ தான் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கண்டென்ட்டை அசம்பிள் பண்ணி கொடுத்துருவேன். அசம்பிளி லாங்குவேஜுங்கிறது எப்படின்னா, நான் இப்போ நம்பர் 1 10, நம்பர் 2 20, ஆட் நம்பர் 1 நம்பர் 2 இப்படி கொடுத்துருவேன். அப்போ இது எனக்கு இதை ஆட் பண்ணி சொல்லிடும். இப்படி சின்ன சின்ன இன்புட்ஸை பேசிக் இங்கிலீஷில் கொடுப்பேன். அது 0s and 1s கன்வெர்ட் பண்ணி அது கொடுப்பேன். எக்ஸலில் கொடுக்குற மாதிரி வச்சுக்கேன். இப்படி பேஸாக கொடுக்குறது வச்சுருந்தாங்க. இதுதான் அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் நல்லா தான் வேலை செய்யும். ஆனால் நான் எப்படி ஒரு பெரிய இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடணும், எப்போ உட்காந்து இதை எழுதி முடிக்கிறது? மேனுவலாகவே பண்ணிட்டு போயிடலாம். அப்புறமா தான் அசம்பிளி லாங்குவேஜுக்கு அப்போ அடுத்த லெவலில் ஒன்று வருவோம் அப்படின்னு தான் ப்ரோக்ராமாகவே எழுதுவோம் அப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும்போது தான் இவங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன கிடைக்குது அப்படின்னா, அப்போ தனியாக நம்ம வந்து சிம்பிள் இங்கிலீஷில் எழுதுவோம், நமக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம எழுதுவோம்.
அதை தான் ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். அப்படி ஹை லெவல் லாங்குவேஜஸ்ல எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாங்க. இப்போ இது வரைக்கும் கால்குலேட்டராக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு அனாலிட்டிக்கல் இன்ஜினாக தான் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை எல்லா வேலையும் செய்கிற மாதிரி மாற்றணும். இன்னும் அப்படி மாற்றலை. இப்போ இன்னும் மாற்றலைங்கும் போது இந்த லாங்குவேஜஸ் கொண்டு வராங்கல்ல, அப்போ இந்த லாங்குவேஜை ஒவ்வொரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் எடுத்துட்டு, அப்போ என் கையில் இருக்கிற இந்த டிவைஸை வச்சு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஏதாவது பண்ண முடியுமா? இங்கேருந்து நிலாவோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும், சூரியன் எவ்வளோ தூரத்துல இருந்துன்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த மிஷினை ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? எல்லா ஃபார்முலாவையும் கொடுத்துட்டா இதுவே எனக்கு ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா அதை தானே பண்ணிட்டு இருக்கு, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கு, இதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு குரூப் உட்காந்து யோசிக்கிறேன். ஒரு குரூப் உட்காந்து பேங்க்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதை நான் சொல்றது 1950s 60s நடந்துட்டு இருக்கிற ஸ்டோரி. அப்போ பேங்க் வந்துருச்சு, இன்சூரன்ஸ் வந்துருச்சு. அப்போ ஒருத்தருக்கு 40 வயசு ஆகுது, அவருக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணணும்? 30 வயசு ஆகுது, அவருக்கு எவ்வளோ பே பண்ணணும்? இந்த மாதிரி கால்குலேஷன்ஸுக்கு இந்த மிஷினை ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? ஒரு 10 இடத்துல ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, அவர் இதுக்கு இதை யூஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இதை யூஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி சயின்ஸுக்கு முடியுமான்னு யோசிச்சு அவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஃபோர்ட்ரான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங், ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஃபோர்ட்ரான் ஒரு லாங்குவேஜை கொண்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து பிஸ்னஸ்க்கு கோபால் அப்படின்னு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லாங்குவேஜை கொண்டு வராங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு தான் லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறேன். அப்படிதானே கண்டுபிடிச்சிருக்க முடியும். இந்த காரணத்துக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும், இந்த காரணத்துக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு லாங்குவேஜாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லாங்குவேஜுங்கிறது நான் உங்ககிட்ட சொன்னேன், இது ஹியூமன் ரீடபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மிஷினுக்கு இந்த பக்கம் புரியுறது 0s and 1s தான். அதை தான் பைனரின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ இவர் சிம்பிள் இங்கிலீஷில் பேசுகிறத இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இடையில ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேர், அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது. அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் இவங்க கம்பைலருங்கிற பேர்லையோ இல்லை இன்டர்பிரட்டருங்கிற பேர்லையோ சொல்கிறாங்க. கம்பைலர் இல்லை இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறதெல்லாம் என்ன மீனிங்னா, டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து பைனரியாகவும், பைனரியிலேருந்து ஹை லெவல் லாங்குவேஜ் ஆகும். திரும்ப அவுட்புட் நமக்கு புரியுற மாதிரி வேணும்ல. அப்படி தான் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். டிரான்ஸ்லேஷனில் கம்பைலர்னா என்னென்னா, மொத்த ப்ரோக்ராமே எடுத்து கம்பைல் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஹோல் டிரான்ஸ்லேஷன். கம்பைலருங்கிறது ஹோல் டிரான்ஸ்லேஷன், இன்டர்பிரட்டருங்கிறது லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன். பைத்தான்லாம் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஜாவா கம்பைல்டு லாங்குவேஜ், இன்டர்பிரட்டேஷன் ரெண்டுமே ஜாவாவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இன்டர்பிரட் ஆகி வர்ற லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்ல முடியாது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோ பைத்தானோ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். சிலாம் வந்து கம்பைல்டு லாங்குவேஜ். கம்பைலேஷனுங்கிறது ஹோல் டிரான்ஸ்லேஷன். மொத்தமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு, அவர் பேசினதை 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. இது ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கா? அவர் பேசுகிறத வரி வரியாக டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, இது ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கா? எது ஸ்பீடாக இருக்கும்? வரி வரியா பண்றது டைம் எடுக்கும். நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வரீங்க, இப்படி புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வரீங்க, கதை என்னன்னு கேட்குறேன். நீங்க மொத்தமா அந்த கதையை நீங்க உங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லிடுவீங்க. 3 மணி நேரமா சொல்லுவீங்க, 5 நிமிஷம் சொல்லுவீங்க. இதே அந்த படம் எனக்கு புரியல, பாஸ் வச்சு நீங்க அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கீங்க, டைம் ஆயிடும். அப்போ லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் வந்து டைம் எடுத்துரும். அதனால இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ. இப்போ ஜாவாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா, ஜாவா ஸ்கிரிப்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமானா ஜாவாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஜாவா ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ். இது தமிழில் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறத. இதுக்கு கம்பைலருங்கிறதுக்கு மொழிபெயர்ப்பி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறதுக்கு இவங்க வரி பெயர்ப்பி, வரி வரியாக டிரான்ஸ்லேட் அப்படின்னு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி. சரி, இப்படி அப்போ கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்போ நம்ம எந்த லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதணும்னு நினச்சாலும் அந்த லாங்குவேஜோட கம்பைலர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அது நம்ம லேப்டாப்பில் வேணும். இப்போ நான் பைத்தானில் ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினச்சா பைத்தான் இன்டர்பிரட்டர் என்னோட லேப்டாப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஜாவாவில் வேணும்னா ஜாவா இன்டர்பிரட்டர் என்னோட இல்லை ஜாவா கம்பைலர் என்னோட லேப்டாப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணணும். அது பண்ணி தான் நான் பண்ண முடியும். இது வரைக்கும் இருக்கிற ஸ்டோரி புரியுதா? இப்போ ரெண்டுமே இருக்கு. இல்ல ஜாவாவே சொன்னேன், ஜாவாலேயே ரெண்டுமே இருக்குன்னு சொன்னேன். சொல்லலாம், கரெக்டு தான். ஜாவாவில் ரெண்டுமே இருக்குதான், கம்பைலேஷனும் இருக்கு, இன்டர்பிரட்டேஷனும் ஜாவாவில் இருக்கு. அப்போ ஜாவா கம்பைலர் லாங்குவேஜா இன்டர்பிரட்டர் வச்சிருக்கிற லாங்குவேஜா? ரெண்டுமே தான். ஆனால் அதை எந்த கேட்டகரியில் வச்சுருப்பாங்கன்னா கம்பைல்டு லாங்குவேஜஸில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ ஏன் அதை இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்லலை உங்கள் கேள்வி. ஏன்னா ஜாவாவில் வந்து 2 லெவல் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஒன்று கம்பைல்டு லாங்குவேஜ்னா கம்பைலேஷன் மட்டும் நடக்கும், இன்டர்பிரட்டேஷன்னா இன்டர்பிரட்டேஷன் மட்டும் நடக்கும். ஜாவா ரெண்டையுமே பண்ணும். அப்போ எப்போ கம்பைல் ஆகும், எப்படி இன்டர்பிரட் ஆகும், அந்த கொஸ்டினை வச்சுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே அதுக்கு ஆன்சர் தேவை. நல்ல அப்சர்வேஷன் தான் நடந்திருக்கு. அப்போ ஃபோர்ட்ரான், கோபால் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் பர்பஸ் லாங்குவேஜஸ் வர ஆரம்பிக்குது. ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வந்ததுக்கு பிறகு மனுஷன் என்ன கண்டுபிடிப்புக்கு போயிருக்கணும்? நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு சாஃப்ட்வேர் வேணும். சயின்ஸ் கால்குலேஷனுக்கு இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ணுறோம், அங்கே ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ ரெண்டுமே கால்குலேஷன் தானே. எல்லாத்துக்கும் வேலை செய்கிற மாதிரி லாங்குவேஜஸ் கண்டுபிடிக்க முடியாதா? அப்படிங்கும்போது தான் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெப்சைட்டில் போய் பார்க்குறீங்க, விக்கிபீடியாவில் போய் பார்க்குறீங்க, வாட் இஸ் ஜாவான்னு போய் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல் பர்பஸ்னா என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் ஜென்ரல் பர்பஸ் கொண்டு வர்றதே பெரிய விஷயம். எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு லாங்குவேஜுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். கரெக்டா? அப்படி தான் சியை கொண்டு வராங்க. சி வந்து அதில் ரொம்ப பின்னு முதல்ல ஒன்று கொண்டு வராங்க, அதுலேருந்து அப்டேட் பண்ணி ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு சின்னு ஒரு லாங்குவேஜை அடுத்த லெவல் போயிடுச்சு அப்படின்னு சின்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்படி தான் கொண்டு வராங்க. ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்புட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஆட் பண்ணு, மல்டிப்ளை பண்ணு, இப்படி எழுதி பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்த கட்டம் மனுஷன் எதை பண்ணும்போதே சந்தோஷப்பட்டிருப்பான்னா, இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ, நான் நினச்சதை அப்படியே இங்கிலீஷில் போய் சொன்னாலே அது பண்ணும். கம்ப்யூட்டர் இங்கே வா, முதல்ல நான் சொல்கிற நம்பர் 1ன்னு வச்சுக்கோ, அடுத்து நான் சொல்கிற நம்பர் 2ன்னு வச்சுக்கோ, ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுட்டியா, இப்போ நான் வந்து அதை 5ஆல் டிவைட் பண்ண சொல்கிறேன், டிவைட் பண்ணி வச்சுட்டியா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடு, இப்படி சொல்லி அதை கம்ப்யூட்டர் செய்ய வைக்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்திருக்கும், பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும். அடுத்த லெவல் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ அடுத்த லெவல் என்னென்னா ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நான் சொல்கிற ப்ரொசீஜரை கம்ப்யூட்டர் கரெக்டாக புரிஞ்சிருச்சு. ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், பிஓபி. அப்போ ப்ரோக்ராமிங் வந்துட்டாங்க. ப்ரோக்ராமிங் வந்ததுக்கப்புறம் ஓகே இந்த ப்ரொசீஜரை சொல்லுங்கள், அப்படி இந்த ப்ரொசீஜரை சொன்னால் கம்ப்யூட்டர் கரெக்டாக பண்ணிடும் அப்படின்னு சீன்னு ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்துட்டோம். 70s வந்துட்டோம். இப்போ 60sலேருந்து 70s வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், அதுக்கப்புறமா லோ லெவல் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க, அதுலேருந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜில் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் லாங்குவேஜ், அதில் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ், அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. இந்த ஹிஸ்ட்ரியோட ஃப்ளோ புரியுதா? இந்த ஹிஸ்ட்ரி எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைப்பு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறது அவ்வளோ பேருடைய உழைப்பையும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போது இது ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்துருச்சு. ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துருச்சு. இதுவே ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ். ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ ப்ரொசீஜர் ஓரியன்டட் எப்பவுமே அப்படி ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் அதில் நின்று யோசிக்கிறது. பெட்ரோல் கார் கண்டுபிடிக்கிறது, டீசல் கார் கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கண்டுபிடிக்கிறது, ஹைப்ரிட் கண்டுபிடிக்க முடியுமா? தேவைப்படும் போது பெட்ரோலில் ஓடணும், தேவைப்படும் போது கேஸில் ஓடணும், இல்லை தேவைப்படும் போது எலக்ட்ரிக்கில் ஓடணும். இப்படி தானே போகிறாங்க. இதையும் சேர்த்துக்க முடியுமா? அப்படி தானே போகிறாங்க. அதே தானே இங்கேயும் நடந்துக்கணும். அப்போ ஜென்ரல் பர்பஸ் வரைக்கும் வந்தாச்சு. ஸ்ட்ரக்சர்டாக இல்லை ப்ரொசீஜர் ஓரியன்டாக ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்தாச்சு.
இப்போ என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ப்ரொசீஜரை சொல்லும்போது ஒரு தடவை ப்ரொசீஜரை மாத்துறாங்க அப்படின்னா என்டையர் ஸ்ட்ரக்சரை மாற்ற வேண்டியது. ஒரு 10 லட்சம் பேருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம். 3 மணி நேரம் எக்ஸாம், 10 மணிலேருந்து 1 மணின்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதி 10 லட்சம் பேருக்கும் கொடுத்துட்டோம். ஒன்றும் இல்லை, எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துருங்க. 10 மணினா 10 மணிக்கு வர்றவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். 9:30லேருந்து 10 மணிக்குள்ள நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு லைனை சேர்க்கணும். 10 லட்சத்துலையும் சேர்க்கணும். அப்போ ப்ரொசீஜர் கரெக்டாக தான் வேலை செய்யுது. ஆனால் அதை எடிட் பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கு. அதை மேனுவலாகவே பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்காக இருக்கு. அப்போ தான் வேற ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அதில் நிறைய யோசிச்சாங்க. அதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஒரு அப்ரோச் ஆகும். இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டும் ஒண்ணுதான். ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜஸ். அதுக்கப்புறமா தான் இப்போ ப்ரோக்ராமிங்கே வேற வடிவங்கள்ல யோசிக்க ஆரம்பிக்கலாமா. நல்லா பார்த்துக்கோங்க, ஜாவாவை கண்டுபிடிச்சவர் பைத்தானை கண்டுபிடிச்சவர் பெரிய ஆள் இல்லை. சீன்னு ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கு. அதுல இருக்கிற பிரச்சனைக்கு ஒருத்தன் தியரிட்டிக்கலா சொல்யூஷன் சொல்லணும். ஆப்ஜெக்ட்னு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கும் போது ஜாவா கிடையாது, பைத்தான் கிடையாது, C++ கிடையாது. அந்த கதையை இவரோட கற்பனைக்கு வந்து அந்த கற்பனையை இவர் இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். கரெக்டா? அப்படி ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், மாடுலர் ப்ரோக்ராமிங், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அதை ரிசர்ச் பண்றாங்க. இப்படியெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற ரிசர்ச்சுக்கு போறாங்க. இது எல்லாமே ஹிட் தான். மாடுலர் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ற லாங்குவேஜஸ் இருக்கு. ஜாவாவே ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை சப்போர்ட் பண்ணுது, ஜாவா 8ல இருக்கு. சரியா? ஃபங்க்ஷனல் அதான் லாம்டா சிலபஸ் சொல்லும்போது சொன்னேன். அதெல்லாம் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கை சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், மாடுலர் ப்ரோக்ராமிங், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், இதுக்கு முன்னாடி எழுதின ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், இது எல்லாமே லாங்குவேஜஸ் இல்லை, ஐடியாஸ். இப்படி ஐடியா, இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அது ஐடியாவை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேரடைம் அப்படின்னுங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு பேரடைம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு பேரடைம். இன்னும் யாரும் செஞ்சு பார்க்கல. அந்த பீரியட்ல 70sல யாரும் செஞ்சு பார்க்கல. ஒரு ஐடியா இருக்கு, அவ்வளவுதான். அப்போ இந்த ஐடியாவை நம்ம எடுத்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வந்த ஒரு பெரிய லாங்குவேஜ் தான் C++. அப்போ சில என்ன ப்ராப்ளம் இருந்தது? சி வந்து ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தது. ப்ரொசீஜர் ஓரியன்ட் வேண்டாம்னு நினைக்கிறோம். அதாவது வேண்டாம்னா ஒட்டுமொத்தமா அதை அழிச்சிடுறது இல்லை, நம்ம வேற ஒரு பர்பஸ்க்கு தேடுறோம், அதனால இல்லை, அவ்வளவுதான். ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கா இருக்கிற சியை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ரெடி பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் விண்டோஸோ, லினக்ஸோ, மேக்கோ, ஆண்ட்ராய்டோ உள்ள கோர் வந்து சில தான் இருக்கும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். டைரக்டா நீங்க சொல்றத அப்படியே செஞ்சு கொடுத்துரும். இப்படி புரிஞ்சு அப்படி வா அப்படின்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, சொன்னா செஞ்சிடும். சிஓ, C++கோ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, மற்ற லாங்குவேஜஸ் அது கூட போட்டி போடுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் வேற சில மைனஸ் இருக்குங்கிறதுனால அதை நிறைய வேற சில இடத்துல யூஸ் பண்ணுறது இல்லை. அவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் ஜாவாவை விட பைத்தானை விட C++ஓட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா யூபிஐ யூஸ் பண்ணுறீங்கல்ல, பேமெண்ட், எல்லா பேமெண்ட் கேட்வேக்கு பின்னாடியும் C++ கோடு இருக்கும், ஜாவா கோடு இருக்கும். ஏன்னா உடனடியாக பேமெண்ட் நடக்கணும். உங்க அக்கௌண்ட்ல இருந்து அங்க அவர் அக்கௌண்ட்டுக்கு 1 செகண்ட்ல நடக்கணும். 2 செகண்ட் சுத்தினா கூட நீங்க அந்த இடத்துல என்ன போக மாட்டேங்குதுங்கிற இது இருக்கும். அதனால அங்கெல்லாம் C++ம் ஜாவாவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்னலா சி வேணா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சில சில பிரச்சனை இருந்துச்சு, அதை ஓவர் கம் பண்ணணும். சில இருந்த மேஜரான ஒரு பிரச்சனை ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இன்னொரு பிரச்சனை சில பாயிண்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சு அதை வச்சும் சியோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா வச்சிருப்பாங்க. பாயிண்டர்ஸ்ங்கிறது மெமரியவே டைரக்டா போய் எடுக்கிறது. அப்போ இது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது 1980ஸ்க்கு பிறகான சீசன். இந்த 80ஸ்க்கு பிறகான சீசன்ல ப்ரோக்ராமிங் சைடை மட்டும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்குது. அமெரிக்கன் கவர்மெண்ட், அமெரிக்கா தான் இதில் லீடிங்கில் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏன் அமெரிக்கா லீடிங்கில் இருக்குது அப்படின்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க தான் உலகத்தில் நிறைய நாடு மேலே குண்டா போட்டு தள்ளுறது. எந்த சண்டைனாலும் அமெரிக்கா இல்லாமல் அந்த சண்டை ஆரம்பிச்சதாகவும் இருக்காது, முடிஞ்சதாகவும் இருக்காது.
எல்லாம் ஆப்கானிஸ்தான் எல்லாம் குண்டு போடணும்னாலும் அமெரிக்கா தான். கல்ச்சர் அப்படி இருக்கு. அவங்களே சின்ன பசங்க துப்பாக்கி வச்சு சுட்டு சுட்டு தள்ளிக்கிறாங்க, பேப்பர்லாம் தெரியும்னு பார்க்குறப்ப. அது மாதிரி அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அவங்க எதுக்கு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய இராணுவ ரகசியங்களை ஒரு ஆள் மூலமா சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டுறது ரிஸ்கா இருக்குல்ல, அவரை பிடிச்சிடுறாங்க வச்சிடறாங்கன்னு ரிஸ்கா இருக்குல்ல. அப்போ எனக்கு அதை சீக்கிரட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை எடுத்துட்டு போக முடியுமா, அப்படிங்கிற ரிசர்ச் தான் அவங்க தான் ஆர்பா நெட் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கன் மிலிட்ரிக்கு அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. இன்டர்நெட் வருது, இந்த பக்கம் ப்ரோக்ராமிங் வளர்ந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் இன்டர்நெட் வருது. ஆர்பா நெட்டுங்கிற பேர்ல இன்டர்நெட் வருது. இன்டர்நெட் இல்லை, அவங்களோட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எல்லா டிவைசஸையும் கனெக்ட் பண்றாங்க. அங்கிருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் வாக்கி டாக்கி மாதிரி. கரெக்ட். இன்ட்ராநெட் வருது, ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். கரெக்ட். இது வருது. இது வந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பார்க்குறாங்க, பொதுவாக எப்பவுமே மிலிட்ரியில் ஒன்று சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து அதை சயின்ஸில் யூஸ் பண்ண முடியுமா, எஜுகேஷனில் யூஸ் பண்ண முடியுமா, ஏன்னா அங்கே தான் அடுத்து பீப்புள் நிறைய இருக்குது. அப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு பேஷண்ட் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, ஊருக்கு போயிட்டாரு, அங்கேருந்து திரும்ப ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் அப்படி கனெக்ட் பண்ணலாமே. ஒரு ஸ்டூடெண்ட் இங்கேருந்து டிசி வாங்கிட்டாரு, இன்னொரு ஸ்கூலில் போய் சேர்றாரு, அப்போ இந்த ஸ்கூலில் அவர் எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காருன்னு பார்க்குறதுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாமே. அப்படியே ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி கடைசியாக எல்லா டிவைசஸ் எல்லா டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கனெக்ஷன் வேணும்ல. ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு போகிறாரு, அப்போ டிஎன்பிஎஸ்சியும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். அது கடைசியாக எங்கே கொண்டு வந்து விட்டுருச்சுன்னா இன்டர்நெட்டு கொண்டு வந்து. அப்படிதான் இன்டர்நெட் வருது கடைசியாக. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இன்டர்நெட் அப்படி எல்லா டிவைசஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த லெவல் போயிட்டு இருக்கோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த ஏசி ஆஃப் பண்ணலைன்னா நான் மொபைல் வச்சே ஊர்ல இருந்தே ஆஃப் பண்ணிக்கலாமா, மோட்டரை ஊர்ல இருந்தே ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா டேட்டா செக்யூரிட்டிங்கிறது ஒரு மேஜரான விஷயமா. ஏன்னா அவங்களோட இன்டர்நெட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் டேட்டாவை செக்யூர்டாக ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு கொண்டு போகணுமேங்கிறதுக்கு எதிராக இந்த பாயிண்டர்ஸ்ங்கிற ஐடியா இருக்கு. அப்போ சி லாங்குவேஜ் வேணும், சியோட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வேணும், ஆனால் இந்த பாயிண்டர்ஸ் வேண்டாம். அதே மாதிரி சியில் இருக்கிற இந்த ப்ரொசீஜர் ஓரியன்ட் அப்ரோச் வேண்டாம். பாயிண்டர்ஸ்ங்கிறது அதான் பாயிண்டர்ஸ்ங்கிறது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு இதில் காமிக்கிறேன். இப்போ நான் இதில் டெஸ்க்டாப்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த டெஸ்க்டாப்ங்கிற ஃபோல்டரில் ஏதோ விக்கி ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அது உள்ள விக்கின்னு ஏதோ ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், எப்படி வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த விக்கி ஃபோல்டருக்கு போங்க, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் இதை ஓப்பன் பண்ணுவேன். இது என்னோட லாஜிக்கல் அட்ரஸ். டெஸ்க்டாப்புக்கு போங்க, அதில் விக்கி ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது உள்ள விக்கின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அப்படிங்கிறது லாஜிக்கலாக நம்ம கொடுக்குற அட்ரஸ். கரெக்டாக. ஆனால் இதுக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். என்னோட லேப்டாப்பில் ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த லேப்டாப் வந்து ஒரு 1 TB லேப்டாப்னு வச்சுக்கோங்க. இந்த 1 TB லேப்டாப்பில் ஒரு 352வது ஜிபியில், அதில் ஒரு 18வது MBயில், அதில் ஒரு 7வது KB, 3வது பைட்டில் தான் இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபிசிக்கல் அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறது தான் பாயிண்டர்ஸ். டைரெக்டாகவே போய் ஃபிசிக்கல் அட்ரஸை சொல்கிறோம். டைரெக்டாக லாஜிக்கல் அட்ரஸை சொல்கிறது மனுஷனுக்கு வசதி, ஃபிசிக்கல் அட்ரஸை சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வசதி. அது டெஸ்க்டாப்பா, டாக்குமெண்ட்ஸா, டவுன்லோட்ஸா அங்கெல்லாம் பார்க்காது, நேராக போகும். இந்த இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துக்கு போய் டேட்டா வச்சுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ். அந்த ஃபிசிக்கலை பாயிண்ட் பண்ணுறது தான் பாயிண்டர்ஸ்ங்கிற ஐடியா. ஃபிசிக்கல் அட்ரஸ்னே சொல்லுவாங்க. இல்லை, கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ப்ரோக்ராம் எழுதும்போது இப்படி ஸ்டார் போட்டு இப்படி எழுதுவாங்க. சியில் எழுதும்போது ஸ்டார் போட்டு எழுதுவாங்க, ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு எழுதுவாங்க. பாயிண்டர்ஸ் அது மெமரியை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறது சியில். சரியா, இப்படி பண்ணுவாங்க. ஆனால் இதை இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணும்போது அப்போ டேரெக்டாக நான் என் லேப்டாப்லேருந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற டேட்டாவை எடுத்துடலாம் பாயிண்டர்ஸ் ஐடியா வச்சு. இப்போ டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா பிரீச், பாயிண்டர்ஸ் அது சியில் இருக்கு. செக்யூரிட்டி பாயிண்டர்ஸ் கான்செப்ட் இருக்கிறதுனால இன்டர்நெட்டுக்கு சியை யூஸ் பண்ண முடியல. அப்போ எனக்கு இன்டர்நெட்டுக்கு யூஸ் ஆகிற ஒரு லாங்குவேஜ் வேணும், ஆனால் அதில் பாயிண்டர்ஸ் வேண்டாம், ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வேண்டாம். அப்போ தான் சி எனக்கு ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஒரு ப்ளஸ் சியில் இருக்கிற இந்த பாயிண்டர்ஸ் மாதிரி கான்செப்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு ப்ளஸ்.
அப்படிதான் சி ப்ளஸ் ப்ளஸ் வருது. இது அதுக்கு அடுத்தது சொல்றேன். இதுல இருந்து ஒரு லாங்குவேஜை கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து ஒரு ப்ளஸ், அதுக்கு அடுத்து ஒரு ப்ளஸ். இதுதான் சியை விட சி ப்ளஸ் ப்ளஸை விட ஷார்ப்பாக கொண்டு வரும் அப்படின்னு. இதை ஹேஷ் தானே, இது ஹேஷ் தான், சி ஹேஷ் தான். ஆனால் இது சி ஷார்ப்னு சொல்றது இந்த ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிறது. சி ஷார்ப் அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் அதுக்கு அடுத்து கொண்டு வராங்க. தனி ஸ்டோரி, அதுக்குள்ள போல. அது ஒரு காமெடியான ஸ்டோரி, நல்லா இருக்கும் அந்த ஸ்டோரி பண்ணி. இப்படி கொண்டு வராங்க. இப்படி சி ப்ளஸ் ப்ளஸ் வருது. அப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இப்போ எதுக்காக சி ப்ளஸ் ப்ளஸ் வந்திருக்கு? இன்டர்நெட்டுக்கு யூஸ் ஆகும். கரெக்டா? இன்டர்நெட்டுக்கு யூஸ் ஆகணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கான ஒரு சாம்பிள் வேணும். இது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் வேணும். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா இன்னும் என்னன்னு படிக்கல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னு தெரில. அது ஏதோ பெஸ்ட்டுங்கிறாங்க, ப்ரொசீஜர் ஓரியன்டோட பெஸ்ட்டுங்கிறாங்க, அங்கே போய் நிற்கிறோம். சி ப்ளஸ் ப்ளஸ் வந்ததுக்கு அப்புறம் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை வைட் ரேஞ்சாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வாஷிங் மிஷின்லேயும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதணும்ல, டைமர் செட் பண்ணணும்ல. இந்த துணி போட்டால் இவ்வளோ நேரம் தண்ணி எடுத்துக்கோ, இவ்வளோ தண்ணி எடுத்துக்கோன்னு செட் பண்ணுறோம்ல. ஃப்ரிட்ஜில், வாட்சில், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுதுல்ல. டிஜிட்டல் வாட்சஸ் வருது. கரெக்டா? அப்போ அதை தாண்டி நம்ம போயிட்டோம், ஸ்மார்ட் வாட்சுக்கெலாம் போயிட்டோம். அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்போ இது எல்லா இடத்துலையுமே சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் வேணும்ல. என்ன கஷ்டம் வருதுன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு தனித்தனி கம்பைலர் எழுத வேண்டியது. வாட்சுக்கு ஒரு வாட்சில் போய் சி ப்ளஸ் ப்ளஸ் போடு வேலை செய்யணும்னா வாட்சுக்கு ஒரு கம்பைலர், வாஷிங் மிஷினுக்கு ஒரு கம்பைலர், ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கம்பைலர், சிஸ்டம்க்கு ஒரு கம்பைலர். இப்படி தனித்தனி கம்பைலர் எழுத வேண்டியிருக்கு. தனித்தனி கம்பைலர் எழுதுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து ஒரு 4 சாஃப்ட்வேர் இன்ஜினியரை உட்கார வச்சு எழுத வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சி ப்ளஸ் ப்ளஸ் நல்லா தான் இருக்கு, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் கம்பைலர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் சி ப்ளஸ் ப்ளஸுக்கு தேவைப்படும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ திரும்ப உட்காந்து என்ன யோசிக்கிறது? அப்போ கம்பைலரை வச்சு எல்லாத்துக்கும் ஒரே கம்பைலர் ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இது வந்து நான் சொல்றது 1980s அப்புறமா, 80s செகண்ட் ஆஃப் 85, 86, 87 இந்த பீரியட்லாம் இது நடந்துட்டு. இந்த சொல்லுங்க. ஆமாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை கொண்டு வர்றேன். இது ரெண்டு தான். அப்போ இப்போ இந்த பீரியட்ல ஒரு பக்கம் இன்டர்நெட் வந்துட்டு இருக்கு. இன்டர்நெட்டுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அங்கே ஓரளவு ஓகே தான். இது ஒரு இது இருக்கு, சரியா? இப்போ சியில் இருக்கிற ப்ளஸ் எல்லாம் இதுலேயும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பாயிண்டர்ஸை வச்சுக்க வேண்டாம். ஆனால் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஆனால் இவங்க அதை கொண்டு வந்துட்டே இருக்காங்க, பாயிண்டர்ஸை எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா இன்டர்நெட் இல்லாத, இப்போ வாஷிங் மிஷினுக்கும் இன்டர்நெட்டுக்கும் கனெக்ஷனே இல்லை, ஃப்ரிட்ஜுக்கும் இன்டர்நெட்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. அப்போ அங்கெல்லாம் பாயிண்டர்ஸ் இருக்கிறது இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. அப்போ பாயிண்டர்ஸையும் சேர்த்து சி ப்ளஸ் ப்ளஸில் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போது ஒரு பக்கம் எக்ஸ்பென்சிவாக கம்பைலர்ஸ் தேவைப்படுது, இன்னொரு பக்கம் பாயிண்டர்ஸை விடவா வேண்டாமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இன்டர்நெட் இன்னும் பெருசாக வளரல. 80sல இன்டர்நெட் பெருசாக வளரும், அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்கிற ஸ்டோரியோட ஃப்ளோ புரியுதா? அப்போ இந்த பீரியடில் அப்படியே இங்கே ஒரு பிரேக் விட்டுட்டு, இந்த பீரியட்ல இருந்த பெரிய கம்பெனிஸ் யாரெல்லாம், ஏன்னா அவங்க தான் இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்கணும். இன்னைக்கு சாம்சங் இருக்காங்க, சோனி இருக்காங்க, ஐபிஎம் இருக்காங்கன்னா இவங்க இது மாதிரி அப்போ இருந்த கம்பெனிஸ் என்னென்னு பார்க்கணும்ல. அப்போ இருந்த ஐடி கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய ரிசர்ச்சில் இருக்காங்க. ஆப்பிள் இருக்காங்க, ஐபிஎம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்போ இருந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரர்ஸில் இன்னைக்கு வரைக்கும் இவங்க பெரிய ஆளுங்க தானே, கரெக்டாக? இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்குள்ள எக்கச்சக்க கேஸ் இருக்குது. இதில் ஐபிஎம் வந்து ஒரு பக்கம் தனியாக ஒதுங்கிடுறாங்க. ஐபிஎம் அவங்களோட மெயின் ஃப்ரேம்ஸ், அதில் கோபால் யூஸ் பண்ணுறாங்க, DB2 யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஐபிஎம் வந்து அவங்களோட மெயின் ஃப்ரேம்ஸ் கம்ப்யூட்டர்ஸை வச்சு அவங்க ஒரு பெரிய மார்க்கெட்டை கையில் வச்சுருக்காங்க. ஆப்பிளும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு, மைக்ரோசாஃப்ட்டும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த பீரியடில் கையில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிக்ஸ் தான், வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை.
கையில் இருக்கிற லாங்குவேஜ் பெரிய லாங்குவேஜ் C++ தான். கையில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிக்ஸ் தான். இந்த 2 தான் கையில் இருக்கு. உலகம் முழுக்கவே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி C# வர்றதுக்கு முன்னாடியான பீரியடை டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுதான் கையில் இருக்கு. அப்போ இந்த பீரியடில் மைக்ரோசாஃப்ட் நாங்கள் யூனிக்ஸை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி MS-DOS அப்படின்னு நாங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்குறோம், டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. MS-DOS கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் தான், கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது, மவுஸே கிடையாது. மவுஸ் இருந்தால் தானே கிளிக் பண்ணுவீங்க, மவுஸே கிடையாது. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ப்ளூ ஸ்க்ரீனில் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும், சிஸ்டம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், அப்படி இருக்கும். அப்படி கொண்டு வந்தாங்க. அதோட சேர்ந்து ஆப்பிளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இருந்த பெரிய போட்டியே வந்து யார் GUI-யை ரொம்ப பெட்டராக கொண்டு வர்றது. இன்னைக்கு வரைக்கும் அந்த போட்டி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிளுக்கும் ஆப்பிளோட பெரிய ஸ்ட்ரென்த்தே அவங்களோட கேமரா, டச், இதை தானே பேசுகிறாங்க, கரெக்டாக? இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதாவது அதை எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பெரிய சின்னதாக எப்படி டிவைஸை பண்ணுறது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி கொடுக்குறதுங்கிற ரிசர்ச்சில் அவங்க லீடிங்கில் தான் இருக்காங்க. அப்போ அந்த பீரியடில் மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பீரியடில் தான் விண்டோஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. ஏன் விண்டோஸை எல்லாரும் போகிறாங்க? ஃபஸ்ட்டு வந்தது ஹிட் ஆயிரும்ல, எப்பவுமே ஃபஸ்ட்டு வர்றது ஹிட் ஆகும்ல, அந்த அதில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ விண்டோஸ் வராங்க. விண்டோஸ்னு அவங்க பேர் வைக்கிறதே நான் கம்ப்யூட்டரை திறந்து காமிக்கிறேங்க, என்னோட விண்டோ வழியாக நீ கம்ப்யூட்டரை பாரு, டச் பண்ணியே பாரு, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாரு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அப்படிதான் விண்டோஸ் வராங்க. விண்டோஸ் ஒரு ஹியூஜ் ஹிட். இது ஒரு பக்கம் இவங்களோட ரிசர்ச் இருக்கு. அப்போ இப்போ விண்டோஸ் வந்து இதை ஒரு ஹியூஜ் ஹிட்டாக பார்த்ததுக்கு அப்புறமா விண்டோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நம்ம ஒரு பக்கம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்மளோட கையை வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்தடுத்து பெரிய ஆள் ஆகணும். அடுத்தடுத்து பெரிய ஆள் ஆகணும்னா இருக்கிற லாங்குவேஜில் ரொம்ப ஃபெமிலியரான ஃபஸ்ட்டு வந்த லாங்குவேஜஸில் ஒன்று பேசிக். அப்போ பேசிக்கை எடு. எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டமை GUI-ல கிளிக் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கே எல்லாரும் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விஷுவல் பேசிக்னு ஒன்று கொண்டு வருவோம், விஷுவலாகவே பண்ணுற மாதிரி. அதான் விபி. எல்லாத்தையும் விஷுவலாக கொண்டு வருவோம். விபி வந்துருச்சு. ரொம்ப பழைய லாங்குவேஜ் இல்லை, பேசிக் ஆல்ரெடி இருக்கு. அதை விஷுவல் பேசிக்ங்கிற பேரில் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ தான் விபி வருது. இப்போ விபியை பண்ணிட்டோம். அடுத்து இருக்கிற பெரிய லாங்குவேஜ் C++. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? C++-ஐ விஷுவலைஸ் பண்ணியிருக்கணும். விஷுவல் C++ அப்படின்னு அடுத்து கொண்டு வந்தாங்க. VC++, VB, VC++. இது எல்லாத்துலேயும் கொடி கட்டி பறக்கிறாங்க, பெரிய ஆளாடுறாங்க. VB-ல தான் எல்லா அப்ளிகேஷனும் ரெடி பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஃபுல் ஃபோக்கஸ் இவங்களுக்கு UI, லுக் அண்ட் ஃபீல். ஆப்பிளுக்கும் அதான், விண்டோஸ்க்கும் அதான். இந்த போட்டியில் இவங்க இருக்காங்களா? எப்படி சொல்றதுன்னா, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒருத்தர் நம்பர் 1 ஹீரோ ஆகிறது, இதெல்லாம் நடக்கும்ல. எனக்கே ரொம்ப, நான் சும்மா சினிமாவெல்லாம் திருப்பி பார்த்தா, ராமராஜன் ஒருத்தர் வந்து ஒரே வருஷத்துல 10 படம் நடிச்சாரு, 15 படம் நடிச்சாருப்பாங்க. 365 நாள் ஓடிச்சு கரகாட்டக்காரன்லாம் சொல்லுவாங்க. மோகன் ஒரு பெரிய ஹீரோ இருந்தாரு, பாண்டியராஜன், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும்போது திடீர்னு எப்படி ரஜினி, கமல் நம்பர் 1 நம்பர் 2 இடத்துக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ரஜினிலாம் மோகனும் ரஜினி ஈக்குவலான ஹீரோஸாக தானே இருந்திருக்கணும். என்னோட வியூஸ் தெரியல, அந்த பீரியட் எப்படி இருந்திருக்குங்கிறத இமேஜின் பண்ண முடியல. திடீர்னு இவங்க எங்க இருந்தோ வராங்க, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்துட்டு திடீர்னு நம்பர் 1 நம்பர் 2 இடத்துக்கு வந்துடுறாங்க. இது மாதிரி இவங்க எல்லாம் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ். இவங்களோட ரிசர்ச் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒருத்தன் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு வச்சுட்டு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது C++ல நீங்க பாயிண்டர்ஸ் இருக்குங்கிறீங்க, C++ல இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ண முடியாத அளவு செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றீங்க, C++ எக்ஸ்பென்சிவ்னு சொல்றீங்க. இது எல்லாத்தையும் நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டுக்கும் சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி நான் கண்டுபிடிச்சிருக்கிற லாங்குவேஜ் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் அப்படின்னு இவங்களோட என்ட்ரி தான் ஜாவாங்கிற லாங்குவேஜுக்கு. இப்போ இவங்க ஜாவாங்கிற லாங்குவேஜில் இது சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தான் ஜாவாவை கொண்டு வராங்க. ஜேம்ஸ் காஸ்லிங்னு அதில் ஒருத்தர் இருக்காரு, அவரோட டீம் தான் ஜாவாவை கொண்டு வராங்க. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி. இது வந்து ரியலாகவே
2 என்ட்ரி அன்எக்ஸ்பெக்டட். ஒன்று ஜாவா, இன்னொன்று பைத்தான். 3 என்ட்ரி, இன்னொன்று ஜாவா ஸ்கிரிப்ட். 3மே இன்னைக்கு நம்பர் 1. இந்த 3 தாண்டி இண்டஸ்ட்ரியே இல்லை. இந்த 3 இல்லாமல் நீங்கள் எதுலேயுமே கை வைக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு போய் நிற்குது. இந்த 3மே யூஎஸ் பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு லேப், ரிசர்ச் லேப். அந்த ரிசர்ச் லேபில் இதை கொண்டு வராங்க. இண்டிபெண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஒன்றா சேர்ந்து நம்ம ஏதாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இல்லை, ஜாவா ஸ்கிரிப்டை வந்து மொசில்லா டீம் கொண்டு வராங்க. மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குல்ல, அவங்க தான் ஜாவா ஸ்கிரிப்டை கொண்டு வராங்க. பைத்தானை தனியாக நெதர்லாண்ட்லேருந்து ஒருத்தர் கொண்டு வரார், கைடோ வான் ருசம் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வரார். அவர் ஸ்டோரி தனி. அவர் இவங்க எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காரு, என்னடா பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அவர் தனியாக திட்டிகிட்டு இருக்காரு. அவர் அதுக்கு ஒரு சொல்யூஷனோட வர்றார், நான் பைத்தான்னு ஒரு சொல்யூஷனோட வரேன். இப்படி இவங்க வந்து ஜாவான்னு ஒரு லாங்குவேஜை கொண்டு வராங்க. அப்போ ஜாவாங்கிற லாங்குவேஜ் எதெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்டர்ஸ் கான்செப்டை ஓவர் கம் பண்ணியிருக்கணும், கட்டாயம் பண்ணியிருக்கணும். ஏன்னா C++லேயும் அதை வச்சுட்டாங்க. இப்போ பாயிண்டர்ஸ் ஜாவாவில் கிடையாது. கட்டாயமாக அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்காக இருக்கணும். ஆமாம், ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். கட்டாயமாக அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னா, அந்த கம்பைலர்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அந்த எக்ஸ்பென்சிவ் கம்பைலர்ஸ்க்கு இவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கணும். அந்த சொல்யூஷன் தான் இவங்க 2 levels டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 2 levels ஆஃப் டிரான்ஸ்லேஷன். நீங்கள் கம்ப்யூட்டருக்கு போய் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 லெவலில் ஜாவா டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 2 லெவல் டிரான்ஸ்லேஷன் மூலமாக இந்த எக்ஸ்பென்சிவ் கம்பைலர் அப்படிங்கிறத நாங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட டெக்னிக்கல் டேர்ம் தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது. இப்போ அது ஒரு பிரச்சனை. இப்போது எப்படின்னா, விண்டோஸ்க்கோ ஆப்பிள்க்கோ இருக்கிற பிரச்சனை, அவங்க என்ன சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாலும் அது அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நான் விண்டோஸ் ஓனராக இருக்கேன், நானே போய் லினக்ஸ்லேயே இது ஒர்க் ஆகும்னு சொன்னால் லினக்ஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்போ நான் கண்டுபிடிக்கிறது என்னோட ஓஎஸ்ல மட்டும்தான் வேலை செய்யும். அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனை வந்து அவங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பெனிங்கிறதுனால அது விண்டோஸ்க்கு இருக்குது, மேக் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்களோடது வேறு எதுலேயுமே வேலை செய்யாத மாதிரி செட் பண்ணி வைக்கிறது, கனெக்ஷன் கொடுக்குறதே பெரிய வேலை. அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு ஆப்பிள் ஃபோனில் நீங்கள் உங்களோட ரிங்டோன் செட் பண்ணுறதே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. அதில் இருக்கிற ரிங்டோனை யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு 4 வேலையை செஞ்சு தான் ஒரு ரிங்டோன் வைக்க முடியும். அப்படி அவங்களுக்கு மட்டும் வச்சுக்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சு. சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்க்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க வெளியில் யாருக்கும் தெரிஞ்சவங்களும் கிடையாது. அவங்க தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸுங்கிறத கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுங்க. இந்த ஜாவா ப்ரோக்ராமை ஜாவா ப்ரோக்ராம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைல் நேமை .ஜாவான்னு சேவ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு லெவலில் நாங்கள் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரோக்ராமில் எரர் எதுவும் இருக்கா, இந்த எரர் செக்கிங்லாம் பண்ணிடுவோம். எரர் செக்கிங்லாம் பண்ணி அதில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு பிறகு பார்த்துக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு லெவலில் நாங்கள் இப்படி செக் பண்ணிடுவோம். இப்படி செக் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு லெவல் முடிச்சு வரும்போது இங்கே ஒரு இன்டர்மீடியட் ஃபார்மேட்டுக்கு நாங்கள் அதை மாற்றி வச்சுருவோம். எந்த எரருமே இல்லை அப்படின்னா ஒரு பைனரியாக மாற்ற மாட்டோம். கம்ப்யூட்டருக்கு பைனரியாக தானே மாற்றணும். கம்ப்யூட்டருக்கு பைனரிங்கிறது 0s and 1s. கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தானே மாற்றணும். அப்படி 0s and 1s மாற்ற மாட்டோம். இடைப்பட்ட ஒரு லெவலுக்கு மாற்றி வைப்போம். அதை பைட் கோடுன்னு சொல்லுவோம். அது யாருக்குமே புரியாது. அது வந்து .class ஃபைலாக மாறி இருக்கும். காமிக்கிறேன். ஏதாவது பழைய ஃபோல்டர்ஸில் இருக்கிற ஃபைல்ஸ் ஏதாவது சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காமிக்கிறேன். ஜாவான்னு ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ demo.javaன்னு நான் ஒரு கிளாஸ் ஜாவா ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருக்கேன். இதில் ஏதோ எழுதியிருக்கு. இதுக்கு .classன்னு ஒன்று இருக்கா இங்கே. இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் டிரான்ஸ்லேஷன். நீங்கள் பார்க்குற இந்த ஜாவா ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம். ஒன்றுமே புரியல.
ஏதோ இருக்கு, ஆனா எதுவுமே புரியல. ஆனா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல இல்ல. இடையில வார்த்தையெல்லாம் நிறைய கலந்து இருக்கு. கரெக்டா? இப்படி இன்டர்மீடியட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுவோம். இப்படி டிரான்ஸ்லேஷன் நடந்துருச்சுனாலே என்ன அர்த்தம்னா உங்க ப்ரோக்ராம்ல எந்த எரரும் இல்லைன்னு அர்த்தம். எரர் இல்லைனா தான் இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கும். இதை தான் டாட் கிளாஸ் ஃபைல், இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட் கிளாஸ் ஆகும். சொல்றேன், அதான் டிஸ்கஷனே. அப்போ டாட் கிளாஸ் ஃபைல் கொண்டு வந்துட்டோம். இந்த டாட் கிளாஸ் ஃபைல் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க ப்ரோக்ராம்ல எரர் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சாம்பிளுக்கு இதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் ஆகுது. இந்த டாட் கிளாஸ் ஃபைலை அடுத்த லெவல் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர் எடுத்து. அப்போ இதுக்கு ஒரு செகண்ட் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு மொத்தமாக ஒரு 2 செகண்ட் ரஃபாக சொல்லணும். எனக்கு 2 செகண்ட்ஸ் டைம். இப்போ கேள்வி வந்து ஏன் இப்படி டாட் கிளாஸ் ஃபைலாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஏன் இப்படி டாட் கிளாஸ் ஃபைலாக கொண்டு வந்தாங்கன்னா C++ல என்ன ப்ராப்ளம் இருந்தது? பாயிண்டர்ஸ் ஒன்று இருந்தது, வேற கம்பைலர் தனித்தனியாக தேவைப்பட்டது. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, இந்த டாட் கிளாஸ் ஃபைல் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லா டிவைஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது விண்டோஸாக இருக்கலாம், விண்டோஸ் 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், லினக்ஸ் மின்ட்டாக இருக்கலாம், ஃபெடோராவாக இருக்கலாம், உபுண்டுவாக இருக்கலாம், காலி லினக்ஸாக இருக்கலாம், பேரட்டாக இருக்கலாம், என்னவா வேணாலும், மேக்காக இருக்கலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், ஐஓஎஸ்ஸாக இருக்கலாம், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வேணாலும் இருக்கட்டும். இல்லை அது வாஷிங் மிஷினில் இருக்கிற சின்ன ப்ராசஸராக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், உங்கள் வாட்சாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் இந்த டாட் கிளாஸ் ஃபைல் எல்லா மிஷின்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறமா அடுத்த லெவல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகுதா? இது உங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட். உங்கள் மிஷின் இப்போ நீங்கள் விண்டோஸ்னா விண்டோஸில் உங்களுக்கு தேவையான ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கோங்க. லினக்ஸ்னா லினக்ஸில் தேவையான ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கோங்க. மேக்னா ஐஓஎஸ்னா அவருக்கு தேவையான ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்லேஷனுக்கு எங்களுக்கு உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, நீங்கள் என்ன ஹார்ட்வேர் வச்சுருக்கீங்க, என்ன ப்ராசஸர் வச்சுருக்கீங்க, இதை பற்றி நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தேன். அப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைல் அதை வச்சு தான் இந்த டாட் கிளாஸ் ஃபைலுங்கிறது பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம்ங்கிறது உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை உங்களோட ப்ராசஸர் i3 கோர் i5 இப்படி ப்ராசஸர் பயன்படுத்துகிறோம்ல, இதுதான் பிளாட்ஃபார்ம். இது ரெண்டோட காம்பினேஷன் தான் பிளாட்ஃபார்ம். அப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைல் எல்லாருக்குமானது, எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லா ப்ராசஸருக்கும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த லெவல் உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் நான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோ. நான் ஒரு 1 கோடி பேருக்கு நான் இந்த ஜாவா ப்ரோக்ராமை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நானே எரர் எல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணி டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி வச்சுக்குவேன். அப்போது எனக்கு ஆகுறது ஒரு செகண்ட் டைம் ஆயிருக்கு. ஒரு செகண்ட் டைம் ஆயிருக்குன்னு வச்சு, இது 1 செகண்ட். அவங்கவுங்க மிஷினில் ஒரு செகண்ட். அப்போ 1 கோடி பேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா 1 கோடியே 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிருக்கு. அந்த 1 செகண்ட் என்னோட லேப்டாப். இதுவே சிஓ C++ஓ இருந்தால் மொத்தம் இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு 1.5 செகண்ட் டைம் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. 1.5 கோடி செகண்ட்ஸ் டைம் ஆயிருக்கு. புரியுதா? இப்போ 2 லெவல் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்லேஷன் டாட் ஜாவா ப்ரோக்ராமை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறது. இதுக்கு நான் ஒரு செகண்ட் டைம் ஆகுதுன்னு வச்சு, இதில் எரர் ஃப்ரீ கோடை ரெடி பண்ணிட்டோம், எரர் இல்லாத கோடை ரெடி பண்ணிட்டோம். இதை தான் நீங்கள் பைனரியாக மாற்றுறீங்க. ஜீரோஸ். இந்த டாட் கிளாஸ் ஃபைலுக்கு பைட் கோடுனும் இதுக்கு பைனரினும் பேர். கரெக்டா? இப்போ இதுக்கு ஒரு செகண்ட் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஜாவாவோட ப்ராசஸ். இதுவே நீங்கள் C யூஸ் பண்ணுறீங்க, C++ யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக பைனரியாக மாறுறதுக்கு ஒரு 1.5 செகண்ட் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜாவா கூட டைம் தான் எடுக்குது, 2 செகண்ட் டைம் எடுக்குது. அவங்கெல்லாம் 1.5 செகண்ட்ஸ் தான் டைம் எடுக்கிறாங்க. அப்போ ஜாவாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கம்மியாக இருக்கணும். ஆனால் ஜாவாவோட ஃபீச்சர் தான் ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜுங்கிறது. 1 செகண்ட் இங்கே எடுத்து, அப்போ இந்த 1.5 செகண்டுங்கிறது ஒரு மிஷினுக்கு. இது மாதிரி என்கிட்ட ஒரு 10 மில்லியன் மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னா 10 மில்லியன் இன்ட்டு 1.5 எனக்கு ஒரு 15 மில்லியன் செகண்ட்ஸ் டைம் எடுத்துருக்கும். அதாவது ஒரு 1.5 கோடி செகண்ட்ஸ் டைம் எடுத்துருக்கும் மொத்தமாக. சிஓ C++ ஒருத்தான். இதே 1 கோடி பேருக்கு நான் வந்து
ஜாவால இந்த கோடை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த டாட் ஜாவால இருந்து டாட் கிளாஸ் ஃபைலா மாத்துறது இருக்குல்ல, அதுல எரர் இருக்கான்னு பார்த்து கன்வெர்ட் பண்றது இருக்குல்ல, அதை நான் என் மிஷின்ல பண்ணி முடிச்சிருவேன். என் மிஷின்லயும் உங்க மிஷின்லயும் அது ஒரே ஃபார்மேட்ல தானே இருக்க போகுது. நீங்க விண்டோஸ் வச்சிருந்தாலும் ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் ஒரே ஃபார்மேட்ல தானே இருக்க போகுது. அப்போ என் மிஷின்ல நான் இதை டாட் கிளாஸ் ஃபைலா மாத்திடுவேன். ஒரு செகண்ட் டைம் ஆயிருக்குமா? 1 கோடி பேர் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 கோடி செகண்ட்ஸ் டைம் ஆயிருக்குமா? இப்போ டோட்டலா 1 கோடி செகண்ட்ஸ் பிளஸ் ஒரு செகண்ட், இங்க மொத்தமா 1.5 கோடி செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ எப்படி ஜாவாவோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்றோம். அப்போ 2 விஷயம் இதில் அச்சீவ் ஆயிடுச்சு. ஒன்று பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. பிளாட்ஃபார்ம்ங்கிறது உங்களோட ப்ராசஸரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் தான் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கும் மிஷினுக்கும் இடையில இருக்கிற பிளாட்ஃபார்ம். அதையும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸையும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்களுக்குலாம் பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா விண்டோஸ்க்கு விண்டோஸ் ஆங்கிளில் தான் யோசிக்க வரும். லினக்ஸுக்கு சேர்த்து யோசிங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. மேக்ஸுக்கு சேர்த்து யோசிங்கிறது தேவையில்லாத ஒன்று. அப்போ இவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களா? விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாயிண்டர்ஸும் இல்லை. அப்போ இதை நீங்கள் வெப்லையும் யூஸ் பண்ணலாம், நார்மல் அப்ளிகேஷனாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால தான் ஜாவாவை எல்லாரும் திரும்பி பார்க்கும், இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத திரும்பி பார்க்க வச்சு. இன்னைக்கு பைத்தானும் ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் தான். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் இன்னைக்கு ஜாவா மட்டும்னு சொல்ல முடியாது, நிறைய லாங்குவேஜஸ் கூட இருக்கு. ஆனால் அந்த ஐடியாவை ரொம்ப எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு வந்தது இவங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், இல்லை இந்த இன்டர்மீடியட் ஃபைல், இல்லை இந்த பைட் கோட் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் கோட். அப்போ இங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்குல்ல, இப்போ இங்கே ஒரு கம்பைலர் தேவைப்பட்டிருப்பார்ல. தனியாக எழுதுகிறேன். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க, டாட் ஜாவான்னு வச்சுருக்கீங்க. அது டாட் கிளாஸாக ஃபைல் ஃபார்மேட் இடம் மாறி இருக்கு. இங்கே ஒரு எரர் செக்கிங் நடந்திருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எரர் செக்கர் சாஃப்ட்வேர் அப்போ ஒன்று வேணும்ல. அதே மாதிரி இங்கே ஒரு கம்பைலர் சாஃப்ட்வேர் ஒருத்தர் வேணும்ல. இதை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கணும்ல. கரெக்ட். கம்பைலேஷன்னா டிரான்ஸ்லேஷன் தானே. அப்போ இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருந்திருக்கணும், இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருந்திருக்கணும். ஒரு 4-5 சாஃப்ட்வேர் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குமா? அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு பேசிடுவோம், ஜேடிகே. அப்போ உங்கள் மிஷினில் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும்னா உங்கள் மிஷினில் ஜேடிகே இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. ஏன்னா ஜேடிகேங்கிற கிட்டுக்குள்ளே தான், அதாவது அது ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே 4-5 சாஃப்ட்வேரை போட்டு யூஸ் பண்ணுறது அதுக்குள்ளே தான். எரர் செக்கிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், கம்பைலேஷன், இதோட சுருக்கம் தான் ஜேடிகே. அதையே சொல்லிட்டு இருக்கேன். கதை பிடிச்சவங்களுக்கு இது புரியும், பிடிக்கலாம், தூக்கமும் வரலாம். இல்லை, தூக்கமும் வரலாம். கதை தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கமும் வரலாம். நீங்க யாராவது இந்த கதையை ரீஷேர் பண்ணணும்னு நினைச்சாலோ, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி இருக்கும்போது ஒரு கம்பைலர் இந்த இடத்துல தேவைப்படுது. இந்த டாட் கிளாஸ் ஃபைலுங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ஃபைல் அப்படிங்கிறது புரியுதா? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்னா என்ன அப்படின்னா புரியுதா? அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தையும் இது சப்போர்ட். அப்போ எல்லா நீங்கள் லினக்ஸில் ப்ரோக்ராம் எழுதினாலும் விண்டோஸில் ப்ரோக்ராம் எழுதினாலும் உருவாக போகிற டாட் கிளாஸ் ஃபைல் ஒரே மாதிரி தான் உருவாகும். இன்னும் இந்த டாட் கிளாஸ் ஃபைல் கம்ப்யூட்டருக்கு புரியாது. புரியுமா? இல்லை, நான் சும்மா வச்சு வேற ஃபைல்ஸும் இருந்திருக்கலாம்.
இல்லை ஏதோ அதில் டெமோங்கிற பேரில் இருந்தது. HTML ஃபைலாக இந்த ஒரு என்ன என்ன ப்ரோக்ராம் என்ன பேரில் ஜாவா ப்ரோக்ராம் வைக்கிறீங்களோ அதே பேரில் டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட். இப்போ டாட் கிளாஸ் ஃபைல் இன்னும் கம்ப்யூட்டருக்கு புரியல. ஏன்னா இது வந்து பைட் கோடாக தான் இருக்கு, இன்டர்மீடியட்டாக தான் இருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே ஒருத்தர் அதை பைனரியாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணுமா? கரெக்டா? அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் வேணும். இதில் இன்னொன்று, இந்த டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கா, இந்த டாட் கிளாஸ் ஃபைல் ஒரு அன்ரீடபிள் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கா? பார்த்தீங்களா எவ்வளோ செக்யூர்டாக ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் நாங்கள். இது யாருக்குமே புரியாது. அப்போ இதை எடிட் பண்ணாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹேக் வேணால் பண்ணலாம், கரெக்டா? ஆனால் இதை எடிட் பண்ணி ப்ரோக்ராம், ஏன்னா இந்த கோடு தான் யாருக்கும் புரியாது. அப்போ நாங்கள் எழுதியிருக்கிறது ஒரு செக்யூர், இந்த டாட் கிளாஸ் ஃபைலில் தானே நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ இடையில யாராவது ஒருத்தர் ஹேக் பண்ணி எடுத்தா கூட அவருக்கு நான் உள்ள என்ன எழுதியிருக்கேங்கிறது புரியாதுல்ல. அப்போ ஜாவா ஒரு செக்யூர்டான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு இதை வச்சு சொல்லலாமா? இது நம்ம ஆஸ்பெக்ட், நம்ம ஆங்கிளில் நம்ம இப்படி சொல்கிறோம். நான் ஒருத்தர்கிட்ட போய் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை கொண்டு போய் கொடுக்குறேன், உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, இது வைரஸாக இருக்குன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு அவர் சொல்கிறேன். ஒரு லட்ச ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கி வச்சிருக்காரு. நம்புங்க, ஜாவா வந்து செக்யூர்டானது அப்படின்னு நான் சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? உள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்பாரு. நான் என்ன சொல்லுவேன்? தெரியாதுங்க, ஜாவா இப்போ செக்யூர், அதனால நம்புங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் எப்படி நம்புவார்? ஓப்பன் பண்ணா இதுதான் இப்படிதான் இருக்கும். எனக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றது அதான் தெரியாதுல்ல. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் வாங்கி இவருக்கு அனுப்புறேன். டாட் கிளாஸ் ஃபைல் செக்யூர்டா இருக்கும் வச்சுக்கோங்கன்னு சொன்னா வச்சுக்குவாரான்னு கேட்குறேன். என்ன ஜாவால வைரஸ்க்கு கோடை எழுத முடியாதா? எழுதலாம்ல, எல்லா லாங்குவேஜ்லையும் தான் கோடை எழுதலாம். அப்போ இதை எப்படி அவர் ஏற்றுக்குவாரு? கரெக்டா? அப்போ அந்த கேள்விக்கு தான் இவங்க என்ன பதில் சொல்ல வந்தாங்கன்னா, எங்களோட டாட் கிளாஸ் ஃபைல் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் ரன் ஆகும், வேற எந்த இடத்துலையும் போய் உட்காராது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுன்னு பேர். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களோட கவலை வந்து ஒரு நியாயமானது தான். உள்ள ஒரே 0 1ன்னு இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால நாங்கள் ஜேஆர்இன்னு ஒரு சாஃப்ட்வேர் தரோம். அடோப் பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து அக்ரோபேட் ரீடரில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். மற்றபடி நீங்கள் அந்த பிடிஎஃப் வச்சிருக்கிறதுனால ஒரு வைரஸும் உங்களுக்கு வராது. ஏன்னா வேற எந்த சாஃப்ட்வேர் வச்சும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்டா? அது மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த டாட் கிளாஸ் ஃபைல் போய் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுங்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் தான் அதுக்கு வேலை செய்ய தெரியும். வேற எந்த என்விரான்மெண்ட்டுக்கும் போய் வேலை செய்ய தெரியாது. அதனால உங்க மிஷினுக்கு அந்த கோடே வைரஸ் எழுதியிருந்தாங்கன்னா அது வேற விஷயம், சரியா? ஆனா இந்த கோடை உள்ள கொண்டு போறதே ரிஸ்க் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. அந்த கோடை எழுதினவர்கிட்ட அவர் உங்களுக்கு ரிலையபிளான ஆளா இருந்தாருன்னா நீங்க இந்த கோடை உள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தான் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஏன்னா இனிமேல் தான் ஜாவா ரன் பண்ணி அவுட்புட் காட்ட போகுது. 0s and 1s மாறினா தானே ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு அர்த்தம், அவுட்புட் பார்க்க முடியும்னு அர்த்தம். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஆக்சுவலாக இந்த டாட் கிளாஸ் ஃபைல் யாரை பார்க்க போகணும்? மிஷினுக்குள்ளே போகணும். மிஷினுக்குள்ளே போய் 0s and 1s கன்வெர்ட் ஆகணும், கரெக்டா? ஆனால் அது மிஷினுக்குள்ளே போகல. மிஷினுக்குள்ளே போகாமல் இப்படி ஒரு பாதைக்குள்ளே திருப்பி விடுறாங்க. இந்த பாதைக்குள்ள அப்போ மிஷினோட வேலையை செய்யறதுக்கு இந்த பாதைக்குள்ள ஒருத்தர் இருப்பார். மிஷினோட வேலை தான் இதை பைனரியாக மாற்றி வைக்கிறது. அவருக்கு தான் ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னு பேர். அதாவது ஆக்சுவலாக உங்கள் மிஷின்னு நான் சொல்கிறது உங்களோட லேப்டாப் ஹார்ட்வேர். இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது ஹார்ட்வேர் இல்லை, சாஃப்ட்வேர். விர்ச்சுவலாக கற்பனையாக அப்படி ஒரு மிஷின் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அவருக்கு தான் ஜேவிஎம்னு பேர். அப்போ இந்த ஜேவிஎம் என்ன பண்ணுவார்? ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வேலை பண்ணணும்? உங்கள் சாஃப்ட்வேரை வாங்கி அதை மிஷின் லாங்குவேஜாக மாற்றி 0s and 1s மாற்றி உங்கள் லேப்டாப்புக்குள்ளே வைக்கிறது தான் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. அதை நான் ப்ரோக்ராம் பற்றி பேசலை. நீங்கள் ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு பாட்டு வச்சுருப்பீங்க, அது MP3 ஃபார்மேட்டாக உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உள்ளே அது 0s and 1s தானே இருக்கணும். அதை தானே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது.
அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை வர்றது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸர்கிட்ட பேசி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி வைக்க வேண்டிய வேலை. இங்கே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்ய வேண்டிய வேலையை இந்த விர்ச்சுவல் மிஷின் பண்ணிடும். ஜாவாவுக்கு ஸ்பெஷலாக நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஜேவிஎம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இதை வாங்கி கிட்டத்தட்ட அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ ஜேவிஎம் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை வாங்கி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஜேவிஎம்குள்ளே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குதா? முதல்ல டாட் ஜாவா டாட் கிளாஸாக மாறிடுச்சு. இப்போ டாட் கிளாஸ் பைனரியாக மாறுதில்ல. அப்போ ஜேவிஎம்குள்ளே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குதுல்ல. அப்போ அங்கே ஒரு கம்பைலர் வேணும்ல. ஒரு கம்பைலரோ ஒரு இன்டர்பிரட்டரோ டிரான்ஸ்லேஷன் நடக்குதுனாலே டிரான்ஸ்லேட்டர் வேணும்ல. கரெக்டா? அவருக்கு தான் ஜிட் கம்பைலர்னு பேர். ஜேஐடி கம்பைலர் அப்படின்னு ஒரு ஜேவிஎம்மோட ஒரு பார்ட்டா ஜிட் கம்பைலர்னு ஒருத்தர் இருப்பார். ஜிட் அப்படிங்கிறது ஏன்னா ஜேவை வந்து ஜாவாவுக்கே சொல்லிட்டே இருக்கமா, அதோட நினைச்சிடக்கூடாது. ஜிட்டுங்கிறது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் பைத்தான்லயும் இருப்பார். அதனால தான் அதை ஜேவை ஜாவான்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்றேன். இதே ஜிட் கம்பைலர் பைத்தான்லயும் உண்டு. அப்படியே ஒரு பாஸ். பைத்தான் கம்பைலர் லாங்குவேஜா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜா? திரும்ப சொல்றேன். இது இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இதை திரும்ப கேட்குறாங்க, இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த சொல்றேன். இப்போ டாட் கிளாஸ் ஃபைல் நம்ம கையில் இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைல் பைனரியா மாறணும். ஆனால் டாட் கிளாஸ் ஃபைல் செக்யூர்டா இருக்கு, அன்ரீடபிளா இருக்கு. அப்போ அன்ரீடபிளா இருக்கிற இந்த ஃபைலை டைரக்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏத்துக்காரு. இவரை நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன், ஏன்னா இவருக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு என்னையவே இவர் காலி பண்ணிடுவார். அப்போ நான் இவரை ஏற்றுக்க மாட்டேன்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெஃப்யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு முன்னாடி ஜேஆர்இன்னு ஒரு சாஃப்ட்வேரை வைக்கிறேன். டாட் கிளாஸ் ஃபைல்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயப்படுறாரு, அதனால நீ இந்த பாதை வழியாக தான் நீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு போகணும் அப்படின்னு டாட் கிளாஸ் ஃபைல்கிட்ட சொல்லி வச்சிட்டோம். அப்போ டாட் கிளாஸ் ஃபைல் நேராக ஜேஆர்இயை பார்க்க வந்துருச்சு. இப்போ ஜேஆர்இயோட வேலை இவரை கொண்டு போய் மிஷினில் போய் சேர்க்கறது. மிஷினில் போய் சேர்க்கணும்னா இவரை திரும்ப ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றணும். அப்போ ஜேஆர்இ அவரோட என்விரான்மெண்ட்டுக்குள்ள ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்காரு. அவர் தான் ஜேவிஎம். அந்த ஜேவிஎம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்கிற அந்த பைனரியாக மாற்றுற வேலையை இந்த ஜேவிஎம் பண்ணி கொடுத்தது. இப்போ ஜேவிஎம்மோட மெயின் வேலையே கன்வெர்ட்டிங் டாட் கிளாஸ் ஃபைல் இன்டூ பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குது இல்லை. ஓவராலாக அதை பண்ண வேண்டியது ஜேவிஎம்மோட வேலை. அந்த இடத்துல அப்போ ஜேவிஎம்ங்கிறதுக்குள்ள ஒரு கம்பைலர் வேணும் இல்லை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு. அந்த கம்பைலருக்கு பேர் தான் ஜிட் கம்பைலர். ஜிட் கம்பைலருங்கிறது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர். இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட். அவ்வளோதான் டைம். ஒரு செகண்டும் ஆகாது. பேச்சுக்கு ஒரு செகண்ட் சொன்னேன், மில்லி செகண்ட்ஸ், நானோ செகண்ட். இந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே சிலயோ C++லயோ டைரக்டா நடக்கும். சிலயோ C++லயோ டைரக்டா சில இருந்து C++ல ஒரு இன்டர்மீடியட் லெவல் பேசுவாங்க. C++ல இங்கே டாட் கிளாஸ் ஃபைல்னு பேசுறோம்ல, அங்க அது ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு பேசுவாங்க. அந்த ஐடியாவை C++ல கொண்டு வந்தாங்க, ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதுக்கு அடுத்து அதை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது தெரியல. C++ 2 லெவல்ல டிரான்ஸ்லேஷன் நடக்கும், ஆனால் அதை கரெக்டாக கொண்டு போக முடியல. ஜாவா அதை கொண்டு. அப்போ இந்த ஐடியாவை எடுத்து வச்சுட்டு அப்போ இங்கே ஒரு ஜிட் கம்பைலர் தேவைப்படுறாரு. இதே ஜிட் கம்பைலருங்கிற டேர்மை நீங்கள் பைத்தான் படிச்சிங்கன்னா இங்கே ஜாவா விர்ச்சுவல் மிஷின் பேசுகிற மாதிரி பைத்தான் விர்ச்சுவல் மிஷின்னு பேசுவாங்க. பைத்தான் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே ஒரு ஜிட் கம்பைலர் இருக்காரு, அவர் உங்கள் பைத்தான் கோடை எடுத்து பைனரியாக மாற்றுறாரு அப்படின்னு பேசுவாங்க. நம்ம பைத்தானை இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு படித்து வச்சுருக்கோம், ஆனால் பேசுறது கம்பைலர் பற்றி பேசுவோம். அப்போ அந்த டவுட் கரெக்ட் தானே? இன்டர்பிரட்டர் லாங்குவேஜுக்கு எதுக்கு கம்பைலர்? இல்லை ஜாவா ஒரு கம்பைலர் லாங்குவேஜ்னா இங்கே என்ன 2 கம்பைலர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நிற்கிது இல்லை. இந்த ஜிட் கம்பைலர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இவர் ஒரு இன்டர்பிரட்டர். அவருக்கு பேர் ஜிட் கம்பைலர், அதாவது உள்ள வர 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 ஜஸ்ட் உள்ள வர 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 அதை லைன் பைலையே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஆக்சுவலாக ஜிட் கம்பைலருங்கிறது ஒரு இன்டர்பிரட்டர் தான், அதுக்கு பேரு ஜிட் கம்பைலர். அப்போ இப்போ ஜாவால
கம்பைலரும் இருக்கு, இன்டர்பிரட்டரும் இருக்கு. இப்போ அந்த ஆன்சரும் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், ஆனால் அதில் ஜிட் கம்பைலர் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் இப்போ நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. பைனரியா, ஆமாம் ஜிட் ஆமாம் ஜிட் கம்பைலர் கரெக்ட். ஒரு வைரஸ் ஒரிஜினல் மிஷினை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஜாவால ஒரு வைரஸ் எழுதுனா என்ன ஆகும்? நம்ம வந்து அதாவது அன்னோன் தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணா அதை அஃபெக்ட் பண்ண தானே செய்யும். அதோட வேலையை அது செய்ய தான் செய்யும். விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள போய் வருது அப்படிங்கிறதோட பாயிண்ட் என்னன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெஃப்யூஸ் பண்ணும். இது என்னன்னே தெரியாதுங்கிற பாயிண்ட் வந்து நிற்கும். அது பைனரியாவும் இல்லை, டைரக்டா பைனரியாவும் இல்லை, அது ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. அதை நான் என்ன பண்ணணும்னு டாட் கிளாஸா என்ன பண்ணணும்னு விண்டோஸ்க்கோ மேக்குக்கோ லினக்ஸுக்கோ தெரியாது. இப்போ நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இதை இப்படி மாற்றி நாங்களே ரெடி பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது. இதுதான் இதுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ். அப்போ இந்த ஜேடிகேக்குள்ளே ஜாவா சி அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஜாவா சிங்கிறது ஜாவா கம்பைலர் இருக்கும், ஒரு எரர் செக்கர் இருக்கும், ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் இருக்கும். இது மாதிரி நிறைய பேசுவாங்க. இது உள்ள வந்து நிறைய ஜேவிஎம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தீங்க, ஜேஆர்இ எப்படி இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர்ஸ் நிறைய உள்ள சின்ன சின்னதாக நிறைய ஏரியா பேசுவோம். ஓவரால் பிக்சர் இதுதான். ஓவரால் பிக்சர் உங்களோட டாட் ஜாவா ப்ரோக்ராம் ஒன்று எழுதுறீங்க, அதை ஜேடிகே கையில் கொடுக்குறீங்க. ஜேடிகே அவருக்குள்ளே இருக்கிற ஜாவா கம்பைலரை வச்சு எரர்லாம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அதை டாட் கிளாஸாக மாற்றுறாரு. அதை ஜேஆர்இக்குள்ளே கொடுக்குறீங்க. ஜேஆர்இயோட ஒரு பார்ட் ஜேவிஎம், ஜேவிஎம்மோட ஒரு பார்ட் ஜிட் கம்பைலர். கரெக்டா? அவர் அதை பைனரியாக மாற்றி கொடுக்குறாரு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் நடக்கிற இந்த ப்ராசஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ராசஸ். இது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ராசஸ். இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் இல்லை, ஜேஆர்இ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் தான். ஏன்னா உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அதை பைனரியாக மாற்றணும்ல. அதனால ஜேஆர்இங்கிறது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் தான். ஜேடிகே தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இதை ஏன் மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிக்கல, இதை ஏன் ஆப்பிள் கண்டுபிடிக்கல? அதுக்கான ரீசன் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ இவங்க இந்த டாட் கிளாஸ் ஃபைல் விண்டோஸ்க்கு மட்டும் பண்ணியிருக்காங்களா? லினக்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டுக்கோ மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்க்கோ அவங்களே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு அவங்களே அதுக்கு எதிராக இன்னொரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணுறதுங்கிறது பாலிசி வைஸ் அது ஒரு ப்ராப்ளம். கடைசி வரைக்கும் அவங்க வரல. இப்போ இது போட்டி. இப்போ ஜாவா பெருசாக சன் மைக்ரோ சிஸ்டம்ஸை இடையில ஆரக்கிள் வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல மைக்ரோசாஃப்ட் தான் போய் கேட்பாங்க, மைக்ரோசாஃப்ட் நாங்கள் ஜாவாவை வாங்கிக்கிறோம். அமெரிக்கன் ஆர்கனைசேஷன்ஸோட கல்ச்சரே போய் பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் தான். நான் அது யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸோட வேலையே ஒரு இடத்துக்கு வர்றது. நம்ம எப்படி அடிமையானோம்? ஒரு இடத்துக்கு வர்றது, பிஸ்னஸ் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸை கேப்சர் பண்ணுறது, அங்கே ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் எம்ப்ளாயியாக மாற்றுறது, அந்த நாட்டை பிடிச்சிடுறது. இது ஒரு 400-500 வருஷமா இதே வேலையை ரிப்பீட்டடாக வேற வேற ஆஸ்பெக்டில் பண்ணிக்கிட்டே இருக்கு. யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டான்னா அதை கேப்சர் பண்ணிடுது. நமக்கு அது வரல, கல்ச்சர்லேயே இல்லையா? இதுவே நம்ம குடிக்கிற தம்ஸ்அப் எல்லாம் இந்தியன் பிராண்டு தான் வாங்கிக்கிட்டாங்க. இதுதானே ஜூஸ் டிராபிகானா இந்தியன் பிராண்டு, அதை பெப்சி வாங்கிருச்சு. இந்த மாதிரி அக்விசிஷன் வந்து அவங்க அதில் ரொம்ப பெரிய ஆளு. வாங்கிட்டு பழைய பேர்லயே ரன் பண்ணுவான். இந்துஸ்தான் யூனிலீவரோட பிராண்டு தானே எல்லாமே. இதோட நீங்கள் சோப்பு, ஷாம்பு, என்ன இதெல்லாம் இந்த சைடெல்லாம் போய் பாருங்க, எல்லாமே ஒரே பூஸ்ட், ஹார்லிக்ஸ்ன்னு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனி. சோப்பு, சர்ஃபெக்சலும் இதுவும் ஒரே கம்பெனி. இந்த மாதிரி ஏதாவது
ஒரே கம்பெனிக்காரன் நம்ம ஜிஎஸ்கே கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் கல்ச்சர் அது மாதிரி இவங்களையும் இதை வாங்கணும். சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து வாங்கிடுவோம், ஜாவாவை வாங்கிடுவோம் அப்படிங்கிற அட்டம்ப்டை இனிஷியல் டேஸில் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் பண்ணாங்க. இந்த டீல் ஒத்து வரல, இவங்க ஒத்து வரலையா அவங்க ஒத்து வரலையா என்னன்னு தெரில, நடக்கலை. இப்போ நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? இது பெருசாக ஹிட் ஆயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு விஷுவலாக எல்லாம் ஹிட் ஆயிரும்னு நினச்சி விஷுவல் பேசிக்கை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், விஷுவல் C++-ஐ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெண்டு வேஸ்ட்டுப்பா, நான் கண்டுபிடிச்ச ஜாவா தான் சூப்பர்னு யாரோ ஒரு பேர் தெரியாத ஒருத்தன் வந்து ஃபீல்டில் பெருசாகிறான். இப்போ ஏற்கனவே ஃபீல்டில் பெருசாக இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணணும்? ஒன்று அவனை அடித்து உட்கார வைக்கணும். அதானே பிஸ்னஸ்னால் அப்படி தானே பண்ணணும். பாலிடிக்ஸ் பிஸ்னஸ்னால் ஒன்று அவனை அடித்து உட்கார வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதான் அவனோட ஃப்ரெண்டாக முடியல, அவனுக்கு காம்படிஷனை நம்ம உருவாக்கணும். கரெக்டு தானே? ஒன்று அவனை ஃப்ரெண்டாக்கணும், முடியலையா அவனோட காம்படிட்டராக நம்ம மாறிடணும். அப்படி தான் அவங்க .NET கொண்டு வரோம். C# வந்து அப்படி தான். நீங்கள் ஜாவா படிக்கிறீங்கன்னா அப்படியே C# படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக ஜாவாவுக்கும் C#க்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. ஒன்றே ஒன்று அவங்க இவ்வளவும் கொண்டு வந்தாங்க. அப்போ C#க்கும் ஜாவாவும் கிட்டத்தட்ட ஒரே டூல் தான், கிட்டத்தட்ட சேம் தான். அப்புறம் ஏன் ஜாவாலும் C# வந்து பெருசாகலை? அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருந்த ப்ராப்ளம். C# இப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக கொண்டு வந்தாங்களா? C# விண்டோஸ் டிபெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அப்போ மேக் iOS-ல வேலை செய்யாது, மேக்கில் வேலை செய்யாது, லினக்ஸில் வேலை செய்யாது, யூனிக்ஸில் வேலை செய்யாது, சொலாரிஸில் வேலை செய்யாது, விண்டோஸில் மட்டும் வேலை செய்யும். ஆனால் ஜாவாவில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் இங்கே .class ஃபைல்னு சொல்கிறோமா, அங்கே இதை இன்டர்மீடியட் ஃபைல்னு சொல்லுவாங்க. இதே ப்ராசஸ் ஆனால் விண்டோஸ்குள்ளே மட்டும் நடக்கும். C#. நம்ம பேரலாக கூட படிக்கலாம். C# க்ளோஸ் .NETங்கிற மைக்ரோசாஃப்டோட தான். அவங்க அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் C#. முதல்ல .NETனு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று ரெடி பண்ணுறாங்க, அதுக்கு VBன்னு ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க, VB.NETனு சொல்கிறாங்க. அடுத்து C#னு ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க, C#.NET. கிடையாது, C++ எல்லாமே இண்டிபெண்ட்டாக கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஃப்ரேம் ஒர்க்காக தான் யூஸ் பண்ணணும், இல்லை மேக்ரோஸ் ஏதாவது எழுதணும். ரீமேக் தான், ஜாவாவோட ரீமேக் தான் C# அப்படின்னு புரிஞ்சு. இது ஓவராலாக இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னா ஜாவாவோட ப்ளஸ் எல்லாம் என்னென்ன. ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ், ஹவு அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். கரெக்டாக? இப்போ ஒய் ஜாவா தானே நம்மளோட டிஸ்கஷன். ஒய் ஜாவாவில் ஜாவா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜுங்கிறத படிச்சிருக்கோம். ஜாவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு படிச்சிருக்கோம். செக்யூர்டான ஒரு லாங்குவேஜுங்கிறத படிச்சிருக்கோம். ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். நெட்வொர்க்கிங்கை சப்போர்ட் பண்ணும், TCP/IP ப்ரோட்டோக்காலை ஜாவா சப்போர்ட் பண்ணுன்னு எழுதியிருப்பாங்க. TCP/IPங்கிறது நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ். அதாவது நெட்வொர்க் கோர் ஐடியாவே இன்டர்நெட்டுக்கு வேணுங்கிறது தானே. அதனால நீங்கள் ஒரு லேப்டாப்பில் ஜாவா ப்ரோக்ராம் எழுதிட்டு இன்னொரு லேப்டாப்பில் இருந்து அதோட அவுட்புட்டை பார்க்கலாம். ரிமோட் மெத்தட் இன்வகேஷன் அப்படின்லாம் அதுக்கு பேர். இன்டர்னலாக அதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஜாவாவோட கோர் ஃபீச்சர்ஸில் ஒன்றா கொடுத்துருக்கோம். அதோட கொடுமையாக ஜாவா இஸ் சிம்பிள்னு ஒரு ஃபீச்சர் எழுதி வச்சுருக்கோம். ஊர் உலகமே ஜாவா தான், பைத்தான்லாம் ஈஸி. ஜாவா கோர்ஸ் படிக்க வர்றவங்க கிட்டே பைத்தான் படிக்காமல் ஏன் ஜாவா படிக்கிறீங்கன்னு கேட்டால், பைத்தான் செல்ஃபாக கூட படிச்சுக்கலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஜாவா படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம்னாங்க. அப்போ கஷ்டமான ஒன்றே படிச்சிட்டோன்னா அதுலேருந்து நான் மீதி எல்லாம் ஈஸியாக நான் பார்த்துக்குவேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அஃபிஷியலாகவே என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஒரு சிம்பிளான லாங்குவேஜ். என்ன பாயிண்டில் நாங்கள் ஒரு சிம்பிளான லாங்குவேஜ்னு சொல்லுவாங்கன்னா, அவங்களோட சின்டாக்ஸ் எல்லாம் C-லேருந்தும் C++லேருந்தும் டெரைவ் ஆச்சு. அவங்க கண்டுபிடிச்ச காலத்தில் C-யும் C++ம் எழுதுகிற டெவலப்பர் தான் உலகம் முழுக்க இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட போய் ஜாவான்னு ஒரு லாங்குவேஜை கொடுக்கணும். இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆல்ரெடி இன்ட்டுன்னு எழுதிட்டு இருக்கீங்களா, ஆல்ரெடி இந்த ஃப்ளவர் பிரேஸ் போட்டுட்டு இருக்கீங்களா, ஆல்ரெடி இந்த செமிகோலன் வைக்கிறீங்களா, இன்ட்டுன்னு டைப் பண்ணுறீங்களா, மெயின்னு டைப் பண்ணுறீங்களா, அப்படியே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதை வச்சுட்டு ஜாவா இஸ் அப்படிங்க.
இந்த பீரியட்ல இந்த மொத்த ஃப்ளேவரையும் எதிர்க்கிற ஒரு ஆள் தான் கைடோ வான் ருசம் அப்படின்னு ஒருத்தர். நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து அவர் ஒரு சயின்டிஸ்ட். இது ஒரு லாங்குவேஜா? இப்படி எழுதிக்கிட்டு இப்படி எழுதிக்கிட்டு இப்படி எழுதிக்கிட்டு 2 நம்பரை ஆட் பண்ணணும்னா இப்படியா எழுதுவீங்க? ஒருத்தன் ஓடிட மாட்டானா? 2 லாங்குவேஜ் 2 நம்பரை ஆட் பண்ணணும். இதை நீங்கள் சியில் எழுதுறீங்கன்னா printfன்னு எழுதணும், பெர்சன்டேஜ் டின்னு போடணும், இந்த இடத்துல நம்பர் 1 + நம்பர் 2ன்னு போடணும், மறந்துடாமல் இந்த இடத்துல செமிகோலன் வைக்கணும், இதுக்கு முன்னாடி மெயின்னு டைப் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இன்ட்டு சியில் எழுதுறேன். இந்த ஒரு ப்ரோக்ராம் படிக்கிற வர்ற ஒருத்தரை திரும்ப போயிட மாட்டாரா? 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு அவர் கேட்டார். நீங்கள் உங்கள் மைண்டில் C++ ஜாவாவை வச்சுக்கிட்டே யோசிக்காதீங்க. புதுசாக வராருல, அவருக்கு என்ன சொல்யூஷன்? 2 நம்பர் சொல்லுங்கப்பா. நம்பர் 1 = 10, நம்பர் 2 20, ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் நம்பர் 1. இதானே வசதி. இன்ட்டுனா என்னன்னு படிக்கணும், ஃப்ளவர் பிரேஸ் ஏன்னு படிக்கணும், மெயின்னா என்னன்னு படிக்கணும், செமிகோலன் ஏன்னு படிக்கணும், printf கொடுக்கணும், பெர்சன்டேஜ் டி கொடுக்கணும். இன்னும் ஜாவால இன்னும் system.out.println எழுதணும். ஏன் இப்படி கொடுமை பண்ணுறீங்க? இவ்வளோ கொடுமையும் பண்ணிட்டு கடைசியாக ப்ரோக்ராமிங் வெளில போய் அவர் என்ன நினச்சிக்கிறாரு? நமக்கு ப்ரோக்ராமிங் வரலன்னு நினச்சிக்கிறாரு, எல்லாருக்கும் வருதுல அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்போ இதுதான் கரெக்டான அப்ரோச். நீங்கள் பண்ணுற எல்லாமே தப்பு. C++, ஜாவா ஸ்கிரிப்ட், C# இவங்க பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். நான் தனியாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குறேன் அப்படின்னா அவர் பைத்தானை உருவாக்குறார். அவர் பேசுறதும் கரெக்டாக தானே படுது. ஜாவா தான் படிக்கிறோங்கிறதுக்காக கொடுக்க முடியலையே, கஷ்டப்பட்டு ஜாவாவை சப்போர்ட் பண்ண முடியலையே. ஆமாம், அவர் பேசுறது கரெக்டாக தானே. நான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட், ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு ப்ளஸ். விண்டோஸ் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறத உலகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தானே, கரெக்டாக? அதில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சு விண்டோஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட மைனஸும் இருக்கும் தான், அது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ப்ளஸ். அதில் நமக்கு என்ன ப்ளஸ் வேணுமோ எடுத்துகிட்டு இதையே ட்ராப் பண்ணிக்கணும். அது மாதிரி C++ல ஒரு ப்ளஸ். இன்றைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி அது யூஸ் ஆகிற இடங்கள் தனி. தமிழ்நாடு கவர்மெண்ட் +1ல் C++ வச்சுருக்கு. நான் நிறைய +1 +2 பசங்க கூட பேசி பார்த்தேன். +1ல் C++ வச்சுருக்கு, +2ல் பைத்தான் வச்சுருக்கு. +1 +2 பசங்க என்ன சொல்கிறாங்க, இந்த C++-ஐ பார்த்த உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறோம், அது ஒரு போர் அடிக்கிற சப்ஜெக்ட் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அடுத்த வருஷம் இருக்கிற பைத்தான் ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அந்த புக்கே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தூக்கலாம். ஆக்சுவலாக ரெண்டு எண்டில் இருக்கும். C++ஓட சின்டாக்ஸ் கொடூரமாக, ஜாவாவை விட கொடூரமாக இருக்கும் C++ சின்டாக்ஸ். 2 ஃப்ளேவரையும் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் கொடுத்து அதில் கஷ்டமான ஃப்ளேவரை ஃபஸ்ட்டு கொடுத்து சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டியை. இதுதான் இப்போ நம்ம எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒய் ஜாவா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம போய் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவான்னு போய் பார்த்து, நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், நிறைய சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு 10 சைட்டாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்க போகிறீங்கன்னா ஓவர பீரியட் நீங்கள் செல்ஃபாக தான் கற்றுக்க போகிறீங்க. இதுதான் உங்களோட கடைசி கோர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படி. இதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல பைசா கட்டி கோர்ஸ் படிக்க மாட்டேன். பயிலகத்திலே திரும்ப கோர்ஸ் படித்தா அது எங்களோட ஃபெயிலியர்னு எடுத்துக்கணும். உங்களை கரெக்டாக ரெடி பண்ணல அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு 4-5 சைட் போய் பாருங்கள், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத போய் பாருங்க. அதில் உங்களுக்கு புரிகிறதெல்லாம் எடுத்து வச்சு எழுதுங்க. இதானே நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறேன், ஃபஸ்ட்டு என்கிட்ட இதானே கேட்க போகிறாங்க, ஏன் படிக்கிறீங்க, ஏன் ஜாவா, இதானே கேட்க போகிறாங்க. இதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டை பற்றி நம்ம பேசலை, சிம்பிள் பற்றி பேசிட்டோம், செக்யூர்டு பேசிட்டோம், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் பேசிட்டோம். ரோபஸ்ட்னா ரொம்ப பவர்ஃபுல்லில் ஒரு பாயிண்ட் வேணால் சேர்த்துக்கலாம். அதில் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் ஜாவாவில் உண்டு, பின்னாடி அதை பேசுவோம்.
போர்ட்டபிள், ஆர்கிடெக்சர் நியூட்ரல். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டும் ஆர்கிடெக்சர் நியூட்ரலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசுறது, ஆர்கிடெக்சருங்கிறது இந்த 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பேசுகிறாங்கல்ல. நீங்கள் பழைய லேப்டாப்பில் ஜாவா கோடு எழுதி அதில் டாட் கிளாஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி புது லேப்டாப்பில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆர்கிடெக்சர் நியூட்ரல். டைனமிக், ரோபஸ்ட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆடடாக அதை சொல்கிறது. டைனமிக்ங்கிறது எல்லா இடத்துலையும் ஆண்ட்ராய்டு ஆட் பண்ணிக்கலாம், வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இன்டர்பிரட்டட் நம்ம பேசிட்டோம். இதெல்லாம் இது இன்டர்பிரட்டட்ங்கிறது ஃபீச்சராக இருக்கக்கூடாது, ஏன்னா அது கம்பைலேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்குது. ஹை பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பேசிட்டோம். மல்டி த்ரெடிங் பற்றி நம்ம பேசலை, ஆனால் மல்டி த்ரெடிங் பற்றி கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் அதெல்லாம் பேசணும். இப்போ ஒரே டைமில் ஒரு 3-4 ஜாவா ப்ரோக்ராமை என் லேப்டாப்பில் நான் ரன் பண்ண முடியுமா? ஒரே டைமில் நான் ப்ரௌசரில் 4-5 டேப் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன்ல, அப்போ ப்ரௌசரில் அதை பண்ண முடியுதுல்ல. ஒரே அப்ளிகேஷன், ஒரே சாஃப்ட்வேருக்குள்ளே 4 டேப் ஓப்பன் பண்ணுறேன்ல, இப்போ ஒரே டைமில் 4-5 ஜாவா ப்ரோக்ராம் நான் ரன் பண்ண முடியுமா? அந்த ஐடியா தான் மல்டி த்ரெட். டிஸ்ட்ரிபியூட்டட்ங்கிறது, இந்த போர்ட்டபிள்ங்கிறது, இதெல்லாம் இன்டர் கனெக்டட் பாயிண்ட்ஸ். ஒரு லேப்டாப்பில் டாட் கிளாஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணிவிட்டு இன்னொரு லேப்டாப்லேருந்து நீங்கள் அதை ரன் பண்ணி பார்க்கலாம், இங்கேருந்து அங்கேருந்து எடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டடுங்கிறது எப்படின்னா, நம்ம 10 பேர் சேர்ந்து ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். நான் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை உங்கள் லேப்டாப்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், 10ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரோக்ராமும் என் லேப்டாப்லேயே இருக்கணுங்கிறது இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டில் வச்சுக்கலாம். அது எங்கே யூஸ் ஆகும்னா, டிபி ஒரு மிஷினில் வச்சுருப்பாங்க, ஜாவா கோடு இன்னொரு மிஷினில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கும்போது அந்த லேப்டாப்பையும் இந்த லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு, ஒரு லேப்டாப்பில் ஜாவா கோட், இன்னொரு லேப்டாப்பில் டேட்டாபேஸ், இன்னொரு லேப்டாப்பில் டிசைன், அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் 3ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட்ங்கிற ஐடியா. நீங்கள் போய் பாருங்கள், எல்லா சைட்ஸையும் போய் பாருங்கள், என்னென்ன ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் இப்போ சொல்லாமல் விட்டுருக்கேன் பாருங்கள், இது ஓப்பன் பண்ண போய் தெரிஞ்சு. இந்த ஐடியாவை தான் எடுத்து வச்சுட்டு ஜாவாவை இப்போ நம்ம ஒரு தடவை தானே இந்த இடத்துல ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஒரே ஒரு தடவை எழுதிட்டு அதை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி அதை எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறோம்ல. அந்த ஐடியாவுக்கு தான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர்னு. ஒரே ஒரு தடவை கோட் எழுதுங்க, எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ணிப்போம். ஓவரான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல என்ன போட்டிருப்பாங்கன்னா கம்பைல் ஒன்ஸ் ரன் எனிவேர், கோரான்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பைலேஷன்னா என்னது? கம்பைலேஷன்ங்கிறது உங்களோட டாட் ஜாவா ப்ரோக்ராமை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறீங்கல்ல, அதுதான் கம்பைலேஷன். இப்போ இன்னொன்று, அப்போ அந்த டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, அதாவது பைட் கோடு இருக்குல்ல, அது பைனரியாக மாறுதில்ல, அது எக்ஸிக்யூஷன். அதுதான் ரன் பண்ணுறது, அதில் தான் நீங்கள் அவுட்புட் பார்ப்பீங்க. டாட் கிளாஸ் ஃபைலாக மாறும்போது அவுட்புட் பார்க்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு லெவலில் ஜேடிகே பண்ணுறது கம்பைலேஷன், அதுக்கு அடுத்த லெவலில் ஜேஆர்இ பண்ணுறது எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூஷன்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூஷன் இல்லைன்னா ரன்னிங், ரன் பண்ணுறது அப்படின்னு இதை. அதனால ஜாவாவோட ஸ்லோகன் அது வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுலயே எந்த வருஷம் வந்துச்சு, யார் கண்டுபிடிச்சாங்க, இப்போ யார் வச்சிருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்கோம். இதை படிங்க, படித்து இதை ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு பிளாக் எழுதுங்க. உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. 4-5 வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ என்னென்னலாம் புரிஞ்சாலுமே டக்குன்னு அது ஒரு சென்டென்ஸாக இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் டக்குன்னு எல்லாருக்கும் வரணும்னு கட்டாயம் இல்லை, கரெக்டாக? அப்போ நமக்கு புரிஞ்சிருக்கு, நமக்கு புரிஞ்ச மாதிரியே ஒரு வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்காங்க. நான் அதை எடுத்து வச்சுட்டு ரெஃபரன்சஸ் உங்கள் பிளாகில் கட்டாயமாக எடுப்போம். நான் வந்து இந்த சைட்லேருந்து எடுத்தேன், கீழே பிளாக் எழுதுறீங்கன்னா இந்த சைட்லேருந்து எடுத்தேன்,
இந்த சைட்லேருந்து நான் இந்த பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னு எந்தெந்த சைட்லேருந்து எடுக்கிறீங்களோ அந்த லிங்க் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறதுல லாகிங் நீங்கள் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுங்கிற பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு வைங்க. வழக்கமாக மீதி குரூப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறேன். ஏதாவது இவங்க குரூப்பில் காமிக்கிறேன். இவங்க யூஎஸில் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு குவிஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. which language was first purely object oriented programming language, who invented OOP, இந்த மாதிரி. இப்போ நீங்களுமே நம்ம டெலகிராம் குரூப் இருக்குல்ல, அதில் நீங்களுமே இதில் போனீங்கன்னா போல் இருக்கும். கிளிக் பண்ணணும், கிரியேட் போல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. அனானிமஸ் ஓட்டிங் வைக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை யார் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியணும்னு வைக்கனாலும் வச்சுக்கலாம். குவிஸ் மோடு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நீங்கள் எதனால் இந்த ஆன்சருங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆன்சர்ஸ். இந்த குரூப்பை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சைட்டு பார்க்குறேன், இந்த யூடியூப் சேனல் நல்லாயிருக்கு, இந்த சைட் நல்லாயிருக்கு ஜாவா படிக்கிறதுக்கு, இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த இடத்துல நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம்ல. இவங்க டெய்லி இப்படி ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பசில்ஸ்லாம் போட்டே இருப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் பண்ணால் கூட ஓகே. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல, குரூப்பை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல. வெறும் ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஜாவாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பசில், இங்கிலீஷ், இல்லை ஓப்பனிங்ஸ் எது இருந்தாலும் அதை ட்ரை பண்ணிப்போம். நான் பின்னாடி எடுத்து வச்சிடணும். ஆனால் ஒரு நாள் மீம்ஸ் எல்லாம் பண்ணவங்க மீம்ஸ் எல்லாம் நாளைக்கு காணுங்க. ஜாவா மீம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில மீம்ஸ் ஃபன்னியான மீம்ஸும் இருக்கும், ரொம்ப ஃபன்னியான மீம்ஸும் இருக்கும், டெக்னிக்கல் மீம்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க. யாராவது மீம் கிரியேட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி. ஒய் ஜாவாங்கிறத முடிச்சிடலாமா? நாளைக்கு அப்போ ஜாவா ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். நாளைக்கு ஜாவாவுக்குள்ளே போயிடுவோம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சார், டீம் மெம்பர்ஸ்க்கு சில விஷயங்களை சொல்லணும். சொல்லுங்க. இல்லை,